இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தெரியுங்களா? ஓம் பூர்ணமத. இதை நீங்க எப்படி வேணா வாசிக்கலாம். அது நார்மல் மீட்டர்ல வந்து ஓம். இது வந்து ஜென்ரலா மற்ற இதுல வந்து அந்த ஓம்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அடியில இருந்து ஆரம்பிக்கும். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம். அந்த அந்த எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மேல புள்ளி இருக்கோ அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். சில பேர் அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா வாசிப்பாங்க. இப்போ ஜென்ரலா இது வந்து பிரணவ மந்திரம். அதாவது ரொம்ப இப்ப காயத்ரி மந்திரம் சொல்ற மாதிரி அடி வயிற்றுல இருந்து நிதானமா அதை உள்வாங்கி சொல்றதுதான். ஓகே. அதனாலதான் வந்து இப்போ ஆஹ், இதை வந்து சில கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் இதுவா சொல்றோம். ஓகே. ஓம் பூர்ணமதாம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. அந்த எண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கும். இப்ப இங்கிலீஷ்ல அந்த அது என்ன இருக்குன்னா எந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணணும். பாஸ்னா வந்து சாரி ஸ்ட்ரெஸ் பண்ணணும். பூர்ணம் அப்படிங்கும் போது அந்த நஸ்ய பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஸோ இதை வந்து நார்மலா வாசிக்கிறது. பட் நம்ம இஸ்கால எல்லாரும் ஒரு ஒரு விதம் வாசிப்பாங்க. பட் ஜென்ரலா உங்களை வந்து ஒரு ஒரு வியாசாசனம் உட்கார வச்சு உங்களை வந்து இந்த ஸ்லோகம் வந்து பாடிக்கணும் அப்படின்னா இந்த மீட்டில் தான் வச்சுக்கணும். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா, பட் அது வந்து அந்த அழுத்த திருத்தத்தோட அப்படிங்கிறது தான் அதோட பாயிண்ட். ஓகே. ஓம். அந்த இம்ங்கிறத வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணணும். ஏன் அப்படின்னா பிரபுபாத் சொல்லி இந்த ஸ்லோகம் மற்ற எல்லாரும் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து சின்ன மிஷன்லயும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த ஸ்லோகத்தை வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஸ்லோகம் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள். இந்த ஸ்லோகம் வந்து இட் அப்ளிகபிள்ஸ் டு ஆல் தி சம்பிரதாயாஸ், எல்லாருக்குமே. ஏன்னா இதுதான் முழுமை அப்படின்னு, அதாவது அந்த முழுமுதற் கடவுள் அந்த பகவான் அப்படிங்கிறது, அந்த பூர்ணத்துவம், அந்த மோஸ்ட் அப்சல்யூட் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் கொண்டு வருது. ஓகே. எவ்ரி திங் இஸ் வித்தின் ஹிம், எவ்ரி திங் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட். ஓகே. ஸோ அதனால நீங்க நார்மலா இல்லை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணும்போது கரெக்டாக சொல்லும் போது சீக்கிரம் சொல்லிடலாம். பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதை வந்து அந்த அழுத்தம் திருத்தத்தோடு உள்ள போகணும். ஓகே. ஓம் ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணம் அதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஸோ அந்த பூர்ணம் ஏவா அப்படிங்கிறத பிரிச்சுட்டு வசிஷ்யதே. வசிஷ்யத்தைனா இருக்கிறது, அதாவது வந்து என்ன இருக்கோ அதுதான் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ ஸ்லோகன் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பூர்ணம் அத அப்படின்னா எல்லாம், அதாவது தட், எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நம்ம யோசிக்கிறோமோ, என்னென்னலாம் பார்க்கிறோமோ, என்னென்னலாம் நம்மளால பண்ணுவோம், அது எல்லாம் பூர்ணம் இத இங்க இருக்கிற நமக்கு நம்ம இங்க இப்ப இருக்கிற நம்மளால பார்க்க முடியாதது அதெல்லாம் நமக்கு மேல இருக்கிற 17 14 லோகங்கள்ல மேல இருக்கிறது, நம்ம கீழே இருக்கிற அத்தல வித்தல தலாத்தல ரசாத்தல பாத்தால கீழே இருக்கிறது, அது எல்லாம் கூட பூர்ண இதம் இங்க இருக்கிறது எல்லாம் பூர்ணாத்னா பர்ஃபெக்ட். எதுலையுமே வந்து எந்த விதமான குறைபாடும் எந்த விதமான சின்ன விஷயமும் கிடையாது, எந்த விதமான தப்பும் கிடையாது. பர்ஃபெக்ட் அப்படின்னு இந்த பர்ஃபெக்ட் பூர்ணம் உதச்சது. ஸோ எந்த யார்கிட்ட இருந்து வருதுன்னா அந்த பூர்ணத்துல இருந்து தான் வருது. ஸோ அந்த அந்த ஹோல்சம், அந்த கம்ப்ளீட், அந்த பர்ஃபெக்ட் கிட்டே இருந்து வருது. அப்படி என்ன சொல்றாரு? பூர்ணம் ஆதாய. அதுல இருந்து நீங்க எடுத்தாலும் பூர்ணம் ஆதாய, அந்த பூர்ணத்துல இருந்து நீங்க எல்லாத்தையும் ஏதாவது கொஞ்சம் எடுத்தா கூட பூர்ணம் வசிஷா வசிஷதே, அதுவும் ஃபுல்லாதான் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால உணர்ந்து நம்மால் பார்த்து நம்மால் வந்து கிரகித்து கொள்ள முடியுங்கின்ற ஒரு விஷயமான அந்த பரம்பொருள், அந்த பரம புருஷ பகவான் பூர்ணமானவர், நித்தியமானவர், சத்தியமானவர், நிலையானவர், பரிபூர்ண முழுமையானவர். சோ அவருடைய அவருடைய படைப்புல இருக்கிற மேல இருக்கிற அந்த 17 லோகங்கள், கீழே இருக்கிற லோகங்கள், முழு பிரபஞ்சமும் பூர்ணம். சோ அதுல வந்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த பூர்ணமா இவர்கிட்டே எடுத்த முழுமையா பூர்ணமா ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இருந்து உருவான இந்த பூர்ணங்களும் முழுமையானது. அவர்கிட்ட இருந்து எடுத்ததுனால அவரோட அந்த பூர்ணத்துவம் வந்து குறைய போறது இல்லை அப்படிங்கறத அர்த்தம். இதான் வந்து ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட யாராவது இந்த ஸ்லோகத்தை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னா, அவருடைய அந்த பிரபஞ்சத்துல அவர் உருவாக்கின ஒரு சின்ன எலி, சின்ன இலை, சின்ன காய், சின்ன ஒரு அமீபா முதற்கொண்டும் இட் இஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன தேவையோ அதோடைய சூழ்நிலை, அதோடைய நிலை, அதோடைய இதுக்கு என்னவோ அது பர்ஃபெக்ட். நமக்கு அது புரியாது. ஓகே. செகண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன? நம்ம பார்க்க முடியுது, நம்ம பார்க்க முடியாததெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுவும் பர்ஃபெக்ட் தான்.
நமக்கு தெரியலையே, நமக்கு புரியலையே, நம்மளால கிரகிக்க முடியலையே அப்படிங்கிறனால அது குறைபாடானதா இருக்காது. அதுவும் பர்ஃபெக்ட். ஓகே, இப்ப நம்மளால இப்ப பார்க்க முடியுது, நம்மளால கிரகிக்க முடியுது, நம்மளால உணர முடியுது, அதுவும் பர்ஃபெக்ட். இந்த பர்ஃபெக்ட், இந்த ஹோல்சம் எங்கேருந்து வருது? அந்த ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட ஒரு ஒரு பர்சனாலிட்டி அவர் இருக்கார், அவர்கிட்ட இருந்துதான். அதாவது இப்ப எப்படி புரியுது, நமக்கு வந்து இப்ப உங்களுக்கு ஏற்கனவே எங்க பகவத்கீதா படிச்சதுனால நமக்கு தெரியும், அவர்கிட்ட வந்து 3 விதமான சக்திகள் இருக்கு. அவரோட அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடக்க சக்தி. ஸோ அந்த சக்தி, அந்த அந்த ஆற்றல், அந்த திறன் அதுல இருந்து வெளியே வருது. அதனால அவர்கிட்ட ஏதாவது குறையுதா அப்படின்னா அதுவும் இல்லை. சோ எந்த விதத்துல பார்த்தாலும் இது வந்து பூர்ணத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ நம்ம வந்து இதை வந்து மத்த மத்த கொள்கைகள், மற்ற சம்பிரதாயங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த விதிங்கிறது என்னன்னா வந்து ஒரு உருவமற்றது, ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு. ஆனா பிரபுபாத சொல்றது அப்படி கிடையாது. அந்த சக்தியினுடைய வெளிப்பாடுங்கிறது யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா அந்த பூர்ணமான அந்த பகவான் கிட்ட. அந்த முழு பிரபஞ்சம் உருவாக்கவும் சரி, சக்தியினுடைய மகாசக்தி மகத்தத்துவம் வெளியே வர்றதும் அந்த அந்த விஷ்ணு, அந்த பகவான் கிட்ட இருந்து வருது. அவர் வந்து முழுமையானவர். அவர்கிட்ட இருந்து வெளியே வர்றதுனால அவருடைய நிலை எந்த இடத்துலயும் வந்து குறைஞ்சு போறதோ, இல்ல தாழ்ந்து போறதோ, இல்ல கம்மியாறதோ எதுவுமே கிடையாது. அவர் எப்பவுமே வந்து பூர்ணத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த இந்த ஸ்லோகத்துடைய முழு. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது பிரபு. சோ இதெல்லாம் நிறைய இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் கோட் பண்ற ஸ்லோகம், எல்லா இதுலயும். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நல்லா ஃபுல்லாவே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பரமபுருஷ பகவான் பர்ஃபெக்ட், கம்ப்ளீட். அவரு 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 எந்த இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த 64 கல்யாண குணங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ரெண்டாவது, அவர்கிட்ட இருந்து வருது. அவர்கிட்ட இருந்து என்ன வருது? எல்லா பிரபஞ்சங்களும், அந்த லட்சக்கணக்கான பிரபஞ்சங்கள் வருது நமக்கு தெரிஞ்சு. இப்ப பாகவதம் படிக்கிறதுனால, பகவத்கீதா படிக்கிறதுனால நமக்கு தெரியாது. தெரியாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் என்னது? பர்ஃபெக்ட், ஹோல்சம். அதாவது எல்லாமே அது அடங்கி இருக்கு. அப்புறம் எது வெளியே வருதோ, இப்ப நான் வந்து அதுல இருந்து ஒரு 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 பிரபஞ்சத்தை உருவாக்குறேன். ஒரு 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 பிரபஞ்சத்தை உருவாக்குறேன்னா ஒரு ஒரு அண்டம், அந்த ஒரு 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 அண்டம் இருக்கும். அந்த ஒவ்வொரு அண்டத்திலையும் 14 லோகம் இருக்கும். புரியுதுங்களா? சோ அந்த ஒரு ஒரு அண்டத்துலயும் ஒரு ஒரு எஃகு, ஒரு ஒரு அண்டத்திலயும் 14. அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான அண்டங்கள் உருவாகுது. அந்த பல்லாயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்கிற 14 லோகங்களும் பர்ஃபெக்ட். அதுல கீழே மேல ஒரு 14 லோகங்கள் மேலே கீழே சேர்த்து நடுவுல பூலோகம், ஸ்வர்கலோகம், தபலோகம், ஜனலோகம், மகரலோகம் மேல கீழே இருக்கிற லோகங்கள் மேல. இதுக்கு ஒரு விஷ்ணு, அதை மெயின்டைன் பண்ற ஒரு விஷ்ணு, அந்த இதுவும் பர்ஃபெக்ட். சோ எந்த இது எடுத்தாலும் அது வந்து பர்ஃபெக்ட். சோ எதெல்லாம் வெளியே வருதோ அதுவும் பர்ஃபெக்ட். அவர் இதனால அவரும் வந்து பர்ஃபெக்ட் எல்லாம் சொல்லி கட்சியில வந்தது. ஹி ரிமைன்ஸ் த கம்ப்ளீட் பேலன்ஸ். எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. இந்த தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, அப்டிராக்டா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா வந்து அந்த பரமபுருஷ பகவான் வந்து முழுமையானவர், பூர்ணமானவர், எந்த விதமான மாற்றமும் இல்லாதவர். அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் தான் நடக்கும். நம்ம இன்ஸ்டன்ஸ் தியரி சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் தியரியில என்னது? அந்த எனர்ஜி cannot be destroyed. Energy can only be modified. Energy can be transformed or transferred, whatever. It cannot be never destroyed. அதேதான் அந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். ஸோ மாற்றங்கள் ஏற்படும், பரிமாணங்கள் மாறுபடும். இப்படில நாங்க போகும், கேஸ்ல இருந்து லிக்விடு, லிக்விட்ல இருந்து சாலிடு, இந்த மாதிரி தான் மாறுமே தவிர, இந்த பஞ்சபூதங்கள் வழியா அப்படி இப்படி மாறுமே தவிர அது எந்த இதுலயும் வந்து டிஸ்ட்ராய், அதாவது அதை வந்து அழிக்க முடியாது, இதுவும் பண்ண முடியாது. அவ்வளவு. சரிங்களா? சோ இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னது? நம்ம பகவத்கீதா படிக்கும் போது முதல்ல அந்த சூரியனோட ஒளி கதிர்கள், அப்புறம் சூரியனோட அந்த அந்த பிம்பம், அதாவது வெளியே வர அந்த வெளிச்சம். சோ முதல் நிலையில் நம்ம படிக்கும்போது அந்த இந்த வெளிச்சம், அதாவது பரபிரம்மனா இருக்கிற, சர்வ வியாபியா இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து இதுதான் முழுமையானது அப்படிங்க நினைக்கிறது ஒரு நிலை. பட் பிரபுபாத் என்ன சொல்றாரு? அது வந்து அது முழுமையான ஒரு ரியலைசேஷன், முழுமையான அந்த ஞானம் கிடையாது. அதுக்கு அடுத்த ஞானம் நடுவுல வர்ற அந்த ஒளி கதிர்கள், அதாவது அந்த பரபிரம்மனை நினைக்கிறது. அதுக்கு அடுத்த அல்லாடி, அதுக்கும் அடுத்தது அந்த நிஜமாவே இருக்கிற அந்த சூரிய மண்டலம், இல்லைன்னா அந்த சூரிய கிரகணம், இல்ல அந்த சூரிய பிளானட் அப்படின்னு சொல்றோம், அந்த பிளானட். சோ அந்த லெவலுக்கு கொண்டு போகும்போது ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்ச அந்த முழுமையான அந்த ரியலைசேஷன், அல்ல அந்த ஞானம் கிடைக்கப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பிரபுபாத் இன்சிஸ்ட் பண்றது, ஏன்னா அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான, ஈஷாவாசம் இதம் சரம். அதுக்கு முழுமையா இருக்கு. அதுக்கு முதல் படியில இருக்கிற இந்த ஸ்லோகம் அந்த சச்சிதானந்தமா இருக்கிறது. சச்சித் ஆனந்தம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ அந்த சச்சிதானந்தம்ங்கிறது ஒரு பார்ட். ஆனா அதுக்கு அடுத்தது முக்கியம், சச்சிதானந்த விக்கிரகம்ங்கிறது அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஓகே,
ஸோ சச்சிதானந்தம் எப்போ முழுமையானா அந்த விக்கிரகம்ங்கிறது அந்த அந்த ஃபார்ம். ஸோ நிறைய பேர் வந்து எல்லாம் வந்து வெளிப்புறமா வந்து அந்த எனர்ஜி அதெல்லாம் பேசுவாங்க தவிர வெதர் த பிசிக்கல் ஃபார்ம் இஸ் தேரா இல்லையா அப்படிங்கறதா வந்து எல்லாராலையும் வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனா பிரபுபாத் வந்து ஆணித்தரமா நிலைநிறுத்து கிடையவே கிடையாது. அந்த ஃபார்ம் கண்டிப்பா இருக்கு. ஃபார்ம் இல்லைன்னா அதுல இருந்து இந்த இமனேஷன்ஸ் அதுல இருந்து எல்லாம் வெளியே வர முடியாது அப்படிங்கிறதா பிரபுபாதுடையது. ஸோ மகத்தத்துவங்கிறது ஒரு அப்டிராக்ட் கான்செப்டா இருந்தாலும் அந்த மகத்தத்துவங்கிறது நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காரணதாட்சா விஷ்ணு, கர்ப்பதாட்சா விஷ்ணு, சீததாட்சா விஷ்ணு, அந்த காரணதாட்சா விஷ்ணு கிட்டே இருந்து வர அந்த மகத்தத்துவங்கிறது பர்சனாலிட்டி. பட் நிறைய பேர் வந்து இல்ல அது வந்து ஒரு அப்டிராக்ட் ஃபார்ம், அந்த அப்டிராக்ட் ஃபார்ம்ல இருந்து வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து எமினேட் ஆயிடுது அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. அந்த ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்ம் இல்லைன்னா அது கம்ப்ளீட்னஸ் கிடையாது அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதான் வந்து இந்த இந்த ஸ்லோகத்துடைய ஜிஸ்ட், அதாவது ஒரு சம்மரின்னு சொல்லலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வந்திருக்கேன். சரி, ஓகே. அகோபிலம் போயிருந்தேன், என்ன வந்தேன் பிரபுஜி. சரி, ஹரே கிருஷ்ணா. ஓகே. என்ன ஸ்லோகா பிரபுஜி? என்ன படிக்கிறது வந்து இன்வகேஷன், அதாவது அறிமுகம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அந்த ஈஷோபனிஷதோட முதல் பூர்ணம் ஸ்லோகம் படிச்சுட்டோம். தேங்க்யூ பிரபுஜி. Prabhuji, whatever emanates from him is also complete அப்படிங்கிறது இல்லையா? even we can see that நம்ம வந்து ஹியூமன் ஃபார்ம்ல கூட நம்ம கிட்ட இருந்து வர குழந்தைங்களும் அவங்க வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்டா இருக்காங்க. So can we understand like that? Whatever is ஆமா. சோ நம்ம கிட்ட இருந்து எமினேட் ஆகுறது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும், பூர்ணத்துவமா இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்பீஷீஸ் கூட, அதாவது பிரபா சொன்னது அந்த 84 lakhs 84 லட்சம் ஸ்பீஷீஸ் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாதே தவிர பட் அது வந்து ஹோல்சமா இருக்கும், ஃபுல் இதுவா இருக்கும். அதோட லைஃப் ஸ்பேன், அதோடைய சைக்கிள், அதோடைய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கான்சியஸ்னஸ்க்கு பொறுத்தவரை மாறும். ஓகே, சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஹியூமன் வரைக்கும் வந்து அந்த கான்சியஸ்னஸ், அந்த இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பட் மாறுறதுனால அது வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொசு எடுத்துட்டோம்னா அந்த கொசுடைய நிலைக்கு என்னவோ அது பர்ஃபெக்டா இருக்கும், அவ்வளவுதான். நமக்கு வந்து நம்மளால அது புரிஞ்சுக்க முடியாத தவிர பட் ஆக்சுவலா அது பார்த்தா அது அந்த இயற்கையினுடைய சட்டம், அது லாஸ் ஆஃப் நேச்சர் பிரகாரம் அது பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் அந்த அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து பகவானுடைய அம்சம். அவருடைய நம்ம என்ன எல்லாமே அவரோட அம்சம் தான். அவர் உடம்புல இருந்து வர்ற சின்ன பூச்சில இருந்து எல்லாமே அவர் உடம்புல இருந்து தான் வெளியே வரும் இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த கம்ப்ளீட்னஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட் கடைசியா பிரபுபாத் முடிக்கிறது முக்கியமான லைன் என்னது? The completeness of human life can be realized one engage in the service of the complete good. இதுதான் வந்து பிரபுபாத் நமக்கு கொடுக்குற பாடம். ஸோ ஸ்லோகம் ஒண்ணு, ஸ்லோகத்தோட கருத்து ஒண்ணு. பிரபுபாத் நமக்காக என்ன சொல்றாரு? இது நீ புரிஞ்சுக்கிறதுனால என்ன வந்து முழுமை அடையும், எப்போ பிரயோஜனம் அடையும், எப்போ முடியும் அப்படின்னா அந்த லாஸ்ட் பேரால அவர் கிளீனா சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்ப வந்து அந்த பூர்ணத்துவம், அந்த அந்த மனித வாழ்க்கையினுடைய முழுமையான நிலை எப்ப வந்து முழுமை அடையும், பூர்ணத்துவம் அடையும் அப்படின்னா எப்போ அந்த பூர்ணத்துவமான அந்த பகவான் கிட்ட நம்ம வந்து சேவை செய்யறோமோ அப்பதான் அது வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறாரு. ஸோ நம்மளுடைய மனித வாழ்க்கை, நம்மளுடைய ஹியூமன் லைஃப்பை வந்து ஃபுல்லா ரியலைஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஜீவகாருண்யம் அப்படின்வாங்க, சனாதன தர்மம்னுவாங்க, நம்ம வந்து பரோபகாரம் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா வெளிப்புறமா இருக்கிற ஒரு சமுதாய நிலை. நம்மளாம் வந்து சமுதாயத்துக்குள்ள அடங்கி இருக்கும். we are part of the community, we are part of the human society. ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம வந்து எல்லாரையும் பார்த்துக்கணும், நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா மற்ற லிவிங் ஸ்பீஷியஸ், மற்ற லிவிங் என்டிட்டிஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த இனவிருத்தி, இனப்பெருக்கம், சாப்பிட்றது அதுதான் அவங்களோட இதுவா இருக்க தவிர பட் நமக்கு அதோட ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால நமக்கு இருக்கு. ஆனா பிரபுபாத் அதுக்கும் மேலன்னு சொல்றாரு, அது எல்லாமே எப்போ நமக்கு உணர்ந்து பூர்ணத்துவம் அடையும் அப்படின்னா எப்போ அந்த பகவானுக்கு அந்த அந்த முழுமையானவருக்கு வந்து நம்ம வந்து சேவை பண்றோமோ அப்பதான் முடியும் அப்படிங்கிறது. அது வந்து எப்படி, அதாவது சமுதாய சோசியல், பொலிட்டிக்கல், கம்யூனல், இன்டர்நேஷனல் எந்த விதமான நிலைகள், எந்த விதமான இது எடுத்துட்டாலும் அது வந்து முழுமை அடையாது. எப்ப முழுமை அடையும்னா எப்ப அது வந்து பகவானோட, அது வந்து கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டு அந்த அந்த முழுமுதற் கடவுளோட சம்பந்தப்பட்டு இருக்கோ அப்பதான் அது வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து இந்த ஸ்லோகத்துடைய ஃபைனல் சம்மரி என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை பத்தி யாராவது சொல்லுங்க அப்படின்னா ஸ்லோகத்தை வாசிங்க. ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு அந்த பூர்ணத்துவம் ஒரு 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 செக்ஷனா நீங்க ஒன்னொன்னா எடுத்து சொல்லி பிரபஞ்சங்கள், அந்த நோக்கம் அதெல்லாம் சொல்லி, சக்தி எல்லாம் பத்தி சொல்லி,
கடைசியில என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் புரிஞ்சுட்டாலும் எப்ப இது வந்து நமக்கு வந்து முழுமை அடையும், பூர்ணத்துவம் அடையும் அப்படின்னா, எப்ப வந்து இது வந்து பகவானோட சார்ந்து, அதாவது பகவானோட சார்ந்துன்னா அவருக்கு கைங்கரியம், அவருக்கு சேவை பண்ணும்போது தான் அந்த ரியலைசேஷன் முழுமையா அடையும். இதை வந்து எப்படின்னா, நம்ம வந்து அஸ்ட்ராலஜி படிக்கிறோம், இல்ல அஸ்ட்ரானமி படிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மேலோட்டமா வெளிப்புறமா படிக்கிறது தான், தியரிட்டிக்கல் தான். பட் ப்ராக்டிக்கலா எப்போ அது ரியலைஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அதை சேவை பண்ணாதான் அது ரியலைஸ் ஆகும். இப்போ அவருக்கு இப்போ வந்து பாகவதம் செகண்ட் கேண்டல்ல மகத் சேவா அப்படின்னு. மகத் சேவைனா என்ன அர்த்தம்னா, மனித சமுதாயத்துக்கு சேவை பண்றதா இல்ல பகவானுக்கு சேவை பண்றதா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து சமுதாய சேவை நிறைய பண்றேன், சோசியல் வெல்ஃபேர் நிறைய பண்றேன், ஸோ மற்றவங்களுக்கு சேவை பண்ணா அது பகவானுக்கு சேவை பண்ண மாதிரி அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ கான்செப்ட் கரெக்ட் தான். ஸோ நான் போய் சோசியல் வெல்ஃபேர் நிறைய பண்றேன், ஆனா அந்த கான்செப்ட்ல என்ன மாதிரி சேவை பண்றேங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எப்ப வந்து அந்த ஜீவாத்மாக்கு என்ன தேவையோ அந்த பர்டிகுலர் ஆத்மாக்கு அது எந்த நிலை, அது வந்து நாயா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், ஆனா அதுக்கு என்ன உண்மையான நிலை என்ன, அதுக்கு உண்மையான சேவை என்ன, அது பண்ணாதான் அது முழுமை என்ன. தவிர நான் அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன், நான் வந்து அவங்களுக்கு கிளீன் பண்றேன், அவங்க அது பண்றது, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேலோட்டமா வந்து புண்ணிய கர்மாவா தான் போய் சேருமே தவிர அகர்மாவா போய் சேரும். இப்ப யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க, நானும் தான் நிறைய தான தர்மங்கள் பண்றேன் அப்படின்னு. தான தர்மங்கள் பண்றது தப்பே கிடையாது. ஆனா தான தர்மங்கள் அந்த தர்மங்கள்லாம் பண்ணும்போது அது பகவானோட நிலையான அந்த சேர்ந்து பண்ணும்போது தான் அது வந்து அக்கர்மாவா மாறும். இல்லைன்னா தப்பு கிடையாது. ஆனா இல்லைன்னா என்ன ஆகும், மறுபடியும் அவங்க வந்து இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதிக்குள்ள வந்துடும். ஸோ யாராவது கேட்டாங்கன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ தப்பு இந்த தான தர்மங்கள் பண்றதோ சேவை பண்றது, தான தர்மங்கள் விட்டுருங்க, சேவை பண்றது. சில பேர் வந்து போய் கம்யூனிட்டி வெல்ஃபேர் சேவை பண்றேன், நான் இது பண்றேன், அதெல்லாம் பர்ஃபெக்ட், அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஆனா பண்ணும்போது அது பகவானோட சேர்ந்து பண்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் முடியும். ஓகே, புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பர்பட்டுக்குள்ள வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது பாத்தீங்களா பிரபுஜி? அதாவது பகவானுடைய உணர்வுடன் செய்யணும். ஆமா, உணர்வோட செய்யணும். அதை வந்து சமர்ப்பணம் பண்ணணும். கர்மாவை நான் ஏத்துக்க மாட்டேன், கர்மநிவாதிகார செய்கிற மாதிரி எனக்கு வந்து சேவை பண்றதுக்கான இதுதான் இருக்கு, அது நான் பகவானுக்காக பண்றேன், அந்த மாதிரி அந்த ஒரு கான்சியஸ்னஸோட பண்ணணும். எவ்வளவு கூட அந்த லைனோட சேர்ந்து பண்ணும்போது நமக்கு வந்து அது சேஃபா எல்லாமே கிருஷ்ணார்ப்பணமும் பண்ணணும். அவ்வளவுதானே பிரபுஜி? அவ்வளவு ஈஸியாஸ்ல கிடையாது. கிருஷ்ணார்ப்பணம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. கரெக்ட் தான் பிரபுஜி, அப்படி சொல்லணும், அப்படி நினைக்கணும் இல்லையா? ஆமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஆமா, ஆமா. ஹரே கிருஷ்ண பிரபு. இப்படி செய்யலாமா பிரபு? இந்த இது எல்லாருமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பகவான் கிருஷ்ணா. அதனால வந்து இந்த ஜீவனுக்கு சேவை செய்யும் போது, ஒரு உதவி, ஒரு ஆபத்துல உதவி செய்யும் போது, இது பகவான் கிருஷ்ணனுக்கு செய்யற சேவை அப்படின்னு சொல்லி செய்யலாமா? ஆமா, ஆமா. சரி, இதுல என்ன என்ன ஒரு இது, நம்ம என்ன பண்ணாலும் அவரை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ தட் நமக்கு வந்து அந்த நம்ம அவருடைய சேவகங்கிற அந்த நிலை எப்பவுமே இருக்கணும். நமக்கு வந்து அந்த அந்த தற்பெருமை, அந்த அகம்பாவம், தம்பம் எல்லாம் வராம இருக்கும். அல்டிமேட்டா என்ன, நம்ம வந்து இதெல்லாம் என்ன செஞ்சாலும் அந்த தற்பெருமை, அந்த கிரீட், அந்த ஜெலஸ், ப்ரைட் அதெல்லாம் வராத மாதிரி பார்த்துக்கணும். அது வராத மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் அது பர்ஃபெக்ட்லி ஓகே. ஸோ அது பண்றதுக்கு என்ன வழி, எப்ப பார்த்தாலும் அவரை ஞாபகம் வச்சு நம்ம இது நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நான் உங்களோட சேவை தான், இது ஒண்ணுமே இல்லை, சின்ன விஷயம் தான், இது பெருசு படுத்து வேணாம். ஸோ தமிழே சொல்லுவாங்க, இந்த கை தெரியக்கூடாது அந்த கை பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம வந்து சேவை பண்றோம். உங்களுக்கு அந்த கதை தெரியல, நானும் பண்ணேன் அப்படிங்கிற கதை பகவத்கீதையில வந்து ஒரு சாப்டருக்கும் ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நினைக்கல. அந்த ஃபேன் கதை சொன்னேன்னா தெரியல உங்களுக்கு. ஓகே, ஒரு கோயில்ல வந்து ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து அவங்களுக்கு அந்த ஊர்ல கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் சேவை பண்ற போது எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணிக்கெல்லாம் பண்ணி எல்லாம் சேவை எல்லாம் பண்ணி கோயிலாம் கட்டணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப அங்க ஒரு எலக்ட்ரிக்கல் கடை ஒருத்தர் வச்சிருந்தாரு. அந்த கடைக்காரங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து என்ன என்ன ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னா, சரி நான் பண்றேன், கோயில்ல ஹால் பிரகாரத்துல வந்து ஒரு 20-30 ஃபேன் தேவைப்படும், அங்கங்க அந்த ஃபேன்லாம் சப்ளை பண்ண முடியுமா? சரி சப்ளை பண்றேன் அப்படின்னு. என்ன, ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்றேன், ஃபேன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க. சரி, எல்லா ஃபேன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஃபேன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு கோயில்ல வந்து இப்போ இதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து யாரோ ஒரு உபன்யாசகர் வந்து உபன்யாசம் எல்லாம் பண்றாரு. பயங்கர கூட்டம். கரெக்டா வந்து இந்த மாதிரி ஒரு மே மாசம்னு வச்சுக்கோங்க, நல்ல உச்சி வெயில், எல்லாம் வந்து கிளாஸ் வந்து இருக்கு. திடீர்னு வந்து டக்குன்னு வந்து ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆன உடனே எல்லாருக்கும் பயங்கரமா வேர்த்து இருக்குது. ஸோ ஃபேன் ஆஃப் பண்ண உடனே எல்லாரும் பொதுவாக ஃபேன் ஆஃப் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க,
என்ன பண்ணுவாங்க? ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வைப்பாங்க. எல்லாரும் ஃபேனை பார்ப்பாங்க. ஓகே, கரெக்ட். ஃபேனை பார்த்தா ஃபேன்ல வந்து அந்த ஃபேனோட பிளேட்ல வந்து உபயம் ரவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு அந்த ஃபேனோட பிளேடு போட்டுருந்தோம். ஓகே, அப்பதான் வந்து அந்த கோயில் தர்மகர்த்தா கொடுத்தோம், ஓ இதுதான் அந்த கண்டிஷனா அப்படின்னு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னது, ஃபேன் இப்ப பார்த்தாலும் ஓடி இருந்தா யார் பண்ணாங்க, யார் ஃபேன் தந்தாங்கன்னு யாருக்கும் தெரிய போகுது? யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா அதை எப்பயாவது ஒரு வாட்டி அந்த ஃபேனை சுவிச் ஆஃப் பண்ணாதான் உண்டு. ஸோ அதனால நிறைய பேர் சாதாரணமா இருக்கும்போது யாரும் ஃபேனை மேல பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரே இடத்துக்கு போறீங்க, ஃபேனை யாரும் பார்க்க மாட்டீங்க. ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது பார்க்க முடியாது. ஃபேன் சுவிச் ஆஃப் ஆன உடனே தான் ஃபேனை பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பொதுவா இப்ப இருக்கிற சமுதாயத்துல பிரபுபா இந்த கதையை சொல்லுவார். இந்த கதையை சொல்லுவாரு, இப்ப இருக்கிற சமுதாயத்துல எல்லாருமே வந்து ஒரு பிரதிபலன், ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து ஒரு சேவை பண்றதையே கூட வந்து அது எனக்கு என்ன பேர் கிடைக்கும், எனக்கு என்ன இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்த்து பண்றாங்க. ஸோ அதை தான் வந்து பிரபுபாத் வந்து முடிவுகிறார். நம்ம வந்து இது வந்து மகத் சேவை, அதாவது வந்து பக்தர்களுக்கு செய்யற சேவை. அந்த பக்தர்களுக்கு செய்யற சேவைன்னு வரும்போது எதையுமே வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதே சமயத்துல அதுல ஏதாவது நமக்கு வந்து சில அவமானங்கள் வந்தாலும் அதை ஏத்துண்டு செய்யறதுதான் அதை விட ரொம்ப உயர்ந்த நிலை. இப்போ உங்களை நீங்க ஒரு இடத்துல போய் சேவை பண்ண போறீங்க, திடீர்னு உங்களே பிடிச்சி யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க டக்குன்னு போவோம், என்ன பத்தி இப்படி சொல்றேன், நானே சேவை போனா போதும் சேவை பண்ண வந்தா என்ன பிடிச்சி இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து டெஸ்ட். சில இடத்துல பாத்திருக்கேன், நீங்க வந்து இப்போ கோயில வந்து பிரசாதம் பண்ணும்போது வந்து பிரசாத விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது சில பேர் வந்து சேவ் பண்ண வருவாங்க. அந்த சேவ் பண்ண வரவங்க வந்து அவசர அவசரமா சேவ் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு கொஞ்சமா போடுவாங்க, சில பேருக்கு ஜாஸ்தி போடுவாங்க. அப்போ கொஞ்சமா போடுறவன் வந்து திட்டிட்டு போவோம், ஏன்னா அவனுக்கு ஜாஸ்தியா போட்டா எனக்கு கம்மியா போட்டா, ஒழுங்கா பார்த்து போடு, கீழே எல்லாம் சிந்தாம போடு அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ நம்ம என்ன நம்மளே போனா போதுன்னு வந்து இந்த சர்வ் பண்ணா நமக்கு திட்டு விழுதா அப்படின்னு ஒரு இது. ஆனா அந்த திட்டு தான் நம்மளை வந்து நிலைநிறுத்தும். நம்மளை வந்து அந்த நம்ம வந்து அந்த ஹியூமிலிட்டி, நமக்கு வந்து அந்த அந்த மனப்பான்மை வந்து மாறும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பிரபுபாத் நமக்கு சொல்ற கதை. ஸோ இந்த ஸ்லோகத்தோட இதை பொறுத்த வரைக்கும் அந்த பூர்ணத்துவம் என்ன, சச்சிதானந்தமா இருக்கிற பகவான் விஷயம் என்ன, இந்த அந்த விக்கிரக வடிவம் என்ன, அந்த 14 லோகங்கள், அந்த மகத்தத்துவம், அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி, அப்புறம் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் எப்படி, அந்த 84 லட்சம் வகையான உருவாக்கங்கள், அதாவது கிரியேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட். நம்ம கிட்டே இருந்து வரதும் பர்ஃபெக்ட் தான், சின்ன எறும்பு பூச்சில இருந்து வரதும் பர்ஃபெக்ட் தான். அந்த பர்ஃபெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது இதை நம்ம எப்படி ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா பகவானுக்கு சேவை பண்ணாதான் இது வந்து முழுமையா ரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சிம்பும் அதை கேட்கற நினைக்கிறாங்க. இப்போ பூர்ணத்துவம் அப்படின்னு சொல்லும்போது பகவான்கிட்ட இருந்து வர நம்ம பஞ்சபூதங்கள் நம்ம ஜீவாத்மா எல்லாமே பகவான்கிட்ட இருந்து வர்றதுனால அது பூர்ணத்துவம் அதானே பிரபு? நாமளும் அப்படிதான் பூர்ணத்துவம். நம்ம குழந்தைங்களோட மற்ற ஜீவராசிகள் எல்லாமே பூர்ணத்துவம் தான். அது எப்போ வந்து பகவானுக்கு நான் வந்து இந்த உடம்புல சேவகன் பகவானுக்குன்னு சேவை செய்யும் போதுதான் அது வந்து முழுமையடையுது. அவ்வளவுதானே பிரபு? அதேதான். ஆனா நீங்க அந்த அந்த இது பண்ணும்போது நீங்க அந்த 14 லோகங்கள்லாம் நான் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருந்து உருவாகிற அந்த பிரபஞ்சங்கள்லாம் வருது இல்ல, அதெல்லாமும் ஒன்னே லிவிங் என்டிட்டிஸ் ஜீவாத்மா, ஓகே பிரபு. ஒன்னு தடக்த சக்தியா உருவாருது, இன்னொன்னு பகிரங்க சக்தியா உருவார இந்த இந்த பஞ்சபூதங்கள் வழியா உருவாக்குற இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌதிக உலகம் இருக்குல்ல, அந்த பௌதிக உலகமும் முழுமையானது அப்படிங்கிறது. அப்போ நம்ம 14 லோகங்களும் போது அப்ப நரகலோகம் எல்லாமே, எல்லா ஜீவராசி நரகலோகம் எல்லாமே முழுமையானதுதான். எல்லாமே எல்லாமே ஓகே ஓகே பிரபு, ரொம்ப நன்றி பிரபு. ஓகே, அடுத்து ஸோ இந்த ஸ்லோகம் ஈஷாவாஸ்யம் ஸ்லோகம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஓகே, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் ஜகத்யாம் ஜகத். ஓகே, யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன. இந்த தியக்தேனங்கிற வார்த்தை வந்து நிறைய பகவத்கீதை நிறைய இடத்துல வரும். ஓகே, தேன தியக்தேன புஞ்சிதா மாகிருதஹ அப்படின்னு, மாகிருதஹ கஷ்ட ஸ்வத்தினம் அப்படின்னு. ஓகே, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சிதா மாகிருதஸ்ச கஷ்ய ஸ்வித்தனம். கஸ்ய இல்ல கஷ்ய அப்படின்னு படிக்கலாம், மாகிருத கஷ்ய ஸ்வித்தனம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சிதா மாகிருத கஷ்ய ஸ்வித்தனம்.
இந்த ஸ்லோகம் எல்லாரும் படிச்சிட்டீங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் படிச்சிட்டீங்களா? சோ இந்த ஸ்லோகத்துடைய கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் அந்த முழுமையான பிரபஞ்சம், முழுமையான நபர், முழுமையான அந்த ஆற்றல், அதை புரிஞ்சுட்டோம். அடுத்த ஸ்லோகம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருது. சோ இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஈஷன் அல்லது ஈசன் அல்லது அந்த ஈஷா அவசியம். அந்த வேர்டு ஈஷா அப்படிங்கிற வார்த்தை எப்போ வருதுன்னா அந்த நபர், அந்த ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, அந்த பாயிண்ட் தான் வந்து பிரபாத் ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்றது. ஓகே, சோ எல்லாமே வருது. அதாவது அசைகின்ற அசையாத உங்களுக்கு தமிழ்ல தெரியும். உங்களுக்கு எதுவும் எனிதிங் அனிமேட் இன்அனிமேட் எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, எல்லாமே அவருடையது. ரெண்டாவது பாயிண்ட், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவருடையது. ஓகே, சோ இது எல்லாம் தெரியும் போது நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, சோ நான் வந்து இந்த லோகத்துல ஒரு நிலையில ஒரு இடத்துல பிறந்திருக்கேன். எனக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு கோட்டானா எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். சோ தெக்தேன எனக்குன்னு சிலது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை வந்து நான் ஏத்துண்டு அதை நான் வந்து பயன்படுத்திக்கணும், சரியா பயன்படுத்திக்கணும். சோ அதை சரியா பயன்படுத்திட்டேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை பூர்ணத்துவம் முடியும். ஓகே, சோ பூர்ணத்துவம் கிட்ட இருந்து எனக்குன்னு கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்குன்னு இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது. அந்த பிரபஞ்சத்துல பாரத வருஷம்னு ஒரு இடம், பரத கண்டம்னு ஒரு இடம், இந்த பரத கண்டம்ல தமிழ்நாடுங்கிறது ஒரு இடம், அந்த தமிழ்நாடுங்கிற சென்னையிலங்கிறது ஒரு இடம், அந்த சென்னையில ஏதோ ஒரு இடம், இவ்வளவும் எனக்கு கொடுக்கப்பட்டு எனக்குன்னு சில விதிமுறைகள், சில கோட்பாடுகள், சில உறவு முறைகள், எனக்குன்னு சில பௌதிக விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்குன்னு வந்து சில காரு, வண்டி இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே ஆக்சுவலா யாருது அப்படின்னா அந்த பகவானோடு தான். இதை வந்து நான் வந்து என்னுடைய பயன்பாட்டுக்கு எதுக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா அந்த பகவானை வந்து திருப்திப்படுத்துறதுக்கும் அந்த பகவானுக்கு வந்து சேவை பண்றதுக்கும் நான் அதை வந்து பயன்படுத்திக்கணும். எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. எல்லாமே அதுதான், அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. பரமாத்மாவா சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவார், இயற்கை சார்ந்த பஞ்சபூதங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு விதத்துல அவர் கண்ட்ரோல் பண்ண போறாரு. ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ எனக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட, எனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பௌதிக விஷயங்களை நான் வந்து அதை சரிவர பயன்படுத்திக்கணும். அதை சரிவர பயன்படுத்திட்டு அதை தவிர மற்ற எதுவும் அனாவசியமா நான் கொண்டு போகக்கூடாது, எடுத்துக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து நான் வந்து என்னுடைய பர்சனல் இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இல்ல இந்த நிலை வந்து எனக்கு முழுமையா புரியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய. ஸோ ஃபர்ஸ்ட் பூர்ணத்துவ ஸ்லோகம். பூர்ண ஸ்லோகத்துல அடுத்த மெயினான ஸ்லோகமே வந்து அந்த ஈஷாவாசம், அந்த ஈசனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அந்த பரமபுருஷ பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவருடைய தோற்றம், அவருடைய நிலை என்ன, அவர்கிட்ட இருந்து நமக்காக சில இப்ப நம்ம ஒரு இடத்துல பிறந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஜீவாத்மாவை பிறந்திருக்குன்னா நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கோட்டா, அதை நம்ம வந்து பர்ஃபெக்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ நமக்குன்னு இந்த உடம்பு இருக்கு. ஸோ அந்த கோட்டாக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனோம்னா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும், நமக்குன்னு கொஞ்சம் ஞானம் கொடுத்துருக்கோம், நமக்குன்னு கொஞ்சம் அந்த புத்தி, அந்த மனம் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த உடல், இந்த ஜீவாத்மா வந்து தங்கறதுக்கான உடல், அதுவும் அவர் கொடுத்ததுதான். அந்த உடலை கொடுத்து அந்த உடலுக்கு தேவையான விஷயங்களும் அவர் கொடுத்து நமக்கிட்ட பௌதிக விஷயமா சில இடங்களை உருவாக்கி கொடுத்து எவ்வளவோ செஞ்சு கொடுத்துருக்காரு. அது எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த பகவானை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேவை பண்றதுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா பிரபுபாத் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாமே அவர்கிட்ட தான் வந்திருக்கு. இதோட முழு பொறுப்பாளர், முழு ஓனர், முழு உரிமையாளர் யார், ஓனர் யார் அப்படின்னா அவர் தான் அப்படின்னு. ஸோ நான் இப்போ பொதுவா நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல நமக்குன்னு கொடுக்கப்பட்டதை மீறி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதோட பின் விளைவுகளை யாரு சந்திக்கணும் அப்படின்னு நாம தான் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து பிரபுபாத் சூழ்ச்சல் சொல்லுவாங்க, இதுதான் யூனிவர்சல் கான்செப்ட். யூனிவர்சல் கான்செப்ட்னா அவங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து பிரபுபாத் சொல்லுவார் பாகவத கம்யூனிசம்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை தான் இல்லையா? கம்யூனிஸ்ட் வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? பொதுவா கம்யூனிசம்னா என்னது? எல்லாருக்கும் கொடுக்கறது, எல்லாரும் சமம்னு நினைக்கிறது, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது. வேற ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரது. எல்லாரும் ஈக்குவலா. ஒருத்தர் கார் வச்சிருந்தாலும் எல்லாரும் கார் வச்சுக்கணும், இல்லைன்னா காரே வச்சுக்கணும்.
ஓகே, எல்லாரும் சைக்கிள் வச்சுதான் எல்லாரும் சைக்கிள் தான் வச்சுக்கணும். எல்லாரும் ரெட் கலர் சட்டை போட்டா எல்லாரும் ரெட் கலர் தான் போடணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கம்யூனிசம். ஆனா அது வந்து அதுல அது வந்து சாஸ்வதமானதா நிலையானதானா இல்ல. ஆக்சுவலா அது வந்து சரியான ஒரு இது கிடையாது. ஆனா அது வந்து ஒரு காலகட்டத்துல அது ரொம்ப பெரிய இதுவாச்சு. ஏன்னா அது வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் ஜாஸ்தி ஆக 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 அது ரொம்ப பெரிய இதுவாச்சு. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த கேபிட்டலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. கேபிட்டலிஸ்ட்னா உரிமையாளர்கள், அதாவது வந்து இந்த தமிழ்ல சொல்லணும்னா இந்த என்ன சொல்றது, அந்த ஓனர்ஸ், அதாவது பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க, இல்ல அந்த மிட்டா மிராசுதாரர்கள், ஜமீன்தாரர்கள், இந்த லேண்ட் ஓனர்ஸ், அவங்க எல்லாம் ஒரு கம்யூனிட்டி. அப்புறம் இன்னொரு கம்யூனிட்டி உழைப்பாளர்கள், உழைக்கின்ற வர்க்கம், அந்த விவசாயிகள், இல்லைன்னா வந்து டெக்னீஷியன்ஸ், ஃபேக்டரியில் இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து இந்த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட் சொல்லுவாங்க. யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இல்லை. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதா ஒரு பெரிய எக்கானமி. ஸோ அந்த காலத்துல வந்து வர்ணாசிரம தர்ம பிரகாரம் ராஜா கிட்ட தான் எல்லாம் இருக்கும். ஆனா ராஜா கிட்ட இருந்தாலும் ராஜா என்ன பண்ணுவார், அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்துவார். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல எல்லாருக்கும் என்ன தேவையோ, ஒரு கிணறு தேவையா, ஒரு குளம் தேவையா, ஒரு ரோடு தேவையா, இதெல்லாம் தேவையோ அப்படின்னா ராஜா வந்து அதை பார்த்து செஞ்சு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். ஓகே, ஸோ அது வந்து வர்ணாசிரம தர்ம பிரகாரம் இந்த ரூல் பிரகாரம் இருக்கும். ஆனா இது இந்த 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 நிலையில என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே அவர்கிட்ட தான் வருது, ஆனா எல்லாருக்கும் அது வந்து சரிவர கொடுக்கப்படும். இதுதான் பிரபுபாதர் நம்ம கிட்ட சொல்றதுன்னா பாகவத கம்யூனிசம் அப்படிங்கிறார். பாகவத கம்யூனிசம்னா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும், எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். ஆனா அது எல்லாமே யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா பகவான் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம வந்து புரிய வைக்கிறார். ஸோ அதுதான் வந்து பிரபுபாதுடைய வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதான் அவர் என்ன சொல்லுவாரு, நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில போய் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல், எல்லா வைஷ்ணவர்களும் வந்து ஒரே அவங்கவுங்க அவங்களுக்கு அந்த புத்தி ஞானம் அவங்களுடைய நிலைக்கு தகுந்தாற் போல அவங்க அந்த சேவை பண்ண போறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு தகுந்தாற் போலையும் வர்ணத்துக்கு தகுந்தாற் போலையும் அவங்க அந்த சேவை பண்ணுவாங்க. அந்த சேவை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத பகவான் வந்து அவங்க வந்து பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. இப்ப வந்து பிராமணர்களையும் சூதரர்களையும் மற்றவங்களையும் வந்து யாரு காப்பாற்றுவாங்கன்னா சத்திரியர்களும் வைஷ்யர்களும் சேர்ந்து காப்பாற்றணும். சத்திரியர்களோட கடமை அவங்களை முழுமையா பாதுகாக்கிறது. வைஷ்யர்களோட கடமை மற்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு, மற்றவங்க எல்லாருக்கும் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் முழுமைப்படுத்துறது யாருன்னா வைஷ்யர்கள். ஸோ அந்த வர்ணாசிரம தகுந்தாற்போல பார்த்தோம்னா அந்த பர்ஃபெக்ட் சொசைட்டி இந்த நாலுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ பிரபுபாத் நமக்கு சொல்றது பாகவத கம்யூனிசம் வழியா நம்ம வந்து இதை கொண்டு போனோம். அப்படி பண்ணோம்னா எல்லாருக்கும் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இது என்ன வருது, இப்போ பிரபுபாத் அடிக்கடி சொல்றது இந்த World War I, World War II இப்ப கூட சண்டை நடக்குது இல்லையா. ஏதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், இல்லைன்னா ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும், இல்லைன்னா ஒரு ஏரியாவுக்கும் இன்னொரு ஏரியாவுக்கும், ஒரு வீட்டுக்கும் நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு காரணமே வந்து அது என்னோட இது அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து ஜென்ரலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கலியுகத்துல இப்படிதான் நடக்கும். ஆனா அதை எப்படி நம்மளால வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, பிரபுபாத் வந்து அந்த நியூயார்க்ல வந்து இந்த இது பக்கத்துல இருந்தாங்க. இப்போ 23 பவுலி இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது வந்து செகண்ட் அவென்யூல இருக்கும்போது பக்கத்திலேயே யுனைடெட் நேஷன்ஸ். அந்த யுனைடெட் நேஷன்ங்கிறது என்னது, அந்த இருக்கிற அந்த சமயத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 64 கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து இருந்தது இந்த நியூயார்க்ல. ஸோ பிரபுபாத் டைம்ல வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காலையில வந்து அவங்களுடைய அந்த காலையில இருக்கிற அந்த சாதனை எல்லாம் முடிச்சுட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா கீர்த்தன் கிளம்பிடுவாங்க. ஸோ பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்டி எப்பவுமே அந்த யுனைடெட் நேஷன்ஸ் வாசல்ல போனீங்கன்னா, இப்போ போனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எல்லா கண்ட்ரியோட பிளாகும் இருக்கும், கொடியும் இருக்கும். ஸோ அங்க போய் ஒரு ஓப்பன் இடம் இருக்கும், அங்க போய் உட்காந்துட்டு கீர்த்தன் பண்ணுவாங்க. கீர்த்தன் பண்ணி புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் வருவாங்க. அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஏதாவது மீட்டிங் ஏதாவது நடக்கும். ஸோ தட் இவங்களுக்கும் அது வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சரி, இல்ல அந்த கிருஷ்ணா கான்சியஸை வந்து எல்லாருக்கும் வந்து ப்ரீச் பண்றதுக்கு ஈஸியாக சொல்லிட்டு ஸோ அதை அலோவ் பண்ணாங்க. பிரபுபாத் சொன்னாரா ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு. ஆனா அவர் சொன்னாராம், இந்த மாதிரி போயிட்டு வரதுல வந்து அங்க போய் அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டா வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா எப்ப வந்து பகவானை வந்து முன்னிலைப்படுத்தி பகவானை ஏற்றுக்கொண்டு பண்ணும்போது அந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஃபுல் ஆகும். நம்மளுடைய கிருஷ்ணா கான்சியஸ் யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் மச் மோர் சுப்பீரியர் நம்மளோட இன்னும். ஏன்னா பிரபுபாதர் வந்து அவர் இருந்த அந்த கால டைம்ல அவர் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க சுத்தும் போது அவரோட ஒரே விஷயம் வந்து கிருஷ்ணரை நிலைநிறுத்த மட்டும்தான். எல்லாரையும் யுனைட் பண்றது என்ன அப்படின்னா அது கிருஷ்ணரை மட்டும்தான். எல்லாரையும் வந்து எந்த இதுவும் பாகுபாடும் இல்லாம ஒரு பக்கம் மெக்சிகோக்கும் போயிருக்காரு, ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கும் போயிருப்பார், ஒரு பக்கம் கனடா போயிருப்பார், ஒரு பக்கம் ஜப்பான் போயிருப்பார், ஒரு பக்கம் வந்து ரஷ்யா போயிருப்பாரு. எல்லா ஊருக்கும் அவர் போகும்போது எல்லாம் வந்து சொல்ற ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். ஸோ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த பாகவத தர்மம், அந்த பகவத் கைங்கரியம்,
அப்படிங்கிற கான்செப்ட் தான் பிரபுபாத் சொல்றாரு. ஸோ அதனால தான் அவர் சொல்ற நீங்க போய் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. பட் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாது. யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கும், ஆனா அதுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் நடக்கும் இல்லையா? அதுக்குள்ளேயே 1008 சண்டை. அந்த சண்டை எல்லாம் போகணும் அப்படின்னா பகவானை மட்டும்தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்லோகத்துக்குள்ள போவோம் பிக்கா. ஸ்லோகத்தோட பொருள் உரையில ஆபௌருஷ்ய இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகே, ஆபௌருஷ்ய அப்படிங்கிறது பகவான். இப்ப பகவத்கீதா வந்து ஆபௌருஷ்யனா ஆபௌருஷ்யா காலத்திற்கும் அப்பாற்பட்ட நிலை, மனிதர்களாக எழுதப்படாத ஒரு விஷயம். ஸோ காலம் கடந்து நிற்கும் அப்படின்னுவாங்க இல்லையா? காலம் கடந்து நிற்கும்னா அது எல்லா காலத்திலையும் அது பொதுவானது, சமமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற விஷயம் என்னன்னா ஆபௌருஷ்ய. ஸோ சாதாரணமா மனுஷனால அது எழுத முடியும். இப்ப நம்ம எழுதுற எல்லா சங்க இலக்கியங்கள், வேதங்கள், உபநிஷத்துகள், இதிகாசங்கள், ராமன் எல்லாம் வந்து காலங்காலமா இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் ஆர்டினரி பர்சன்ஸ், இப்ப இருக்கிற சாதாரண மக்களால் எழுதப்படாதது அல்ல. அதெல்லாம் பௌருஷ்ய. பௌருஷ்ய அப்படின்னா கொஞ்ச காலத்துல அது வந்து பயன்பாடு, அதாவது இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல், அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆனா பகவத்கீதா, பாகவதம் இந்த மாதிரி வேதங்கள் எல்லாமே வந்து ஆபௌருஷ்ய. எந்த காலகட்டத்திலயும் அது வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் ரிட்டன் பை நார்மலா இருக்கிற மனிதர்களால் எழுதப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஓகே. So Vedas was originally imparted by the Lord into Brahma of Brahma. இது ஓகே. பூர்ணமும் பார்த்துட்டோம். ஓகே, இது வந்து யஜுர்வேதத்துல எடுத்ததுங்கிறதும் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ பகவத்கீதா 7.4 என்ன ஸ்லோகம் பார்த்துட்டீங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் எழுதும்போது ஒரு ஸ்லோகத்துக்கும் பிரபுபாதர் வந்து பகவத்கீதால இருந்து ஸ்லோகத்தை எடுத்து கோட் பண்ணுவார். ஸோ நீங்க வந்து பகவத்கீதா வந்து இப்போ உங்களை யாராவது வந்து பகவத்கீதா 7th சாப்டர் பத்தி சொல்லுங்கன்னா ஈஷோபனிஷத்தை நீங்க கோட் பண்ணலாம். புரியுதுங்களா? எதிர்வே ஈஷோபனிஷத் பேசும்போது பகவத்கீதா கோட் பண்ணலாம், பகவத்கீதா பத்தி பேசும்போது ஈஷோபனிஷத் நீங்க கோட் பண்ணலாம். ஓகே. ஸோ பாரா பிரகிருதி, அபார பிரகிருதி, அந்த பஞ்சபூதங்கள், அபார பிரகிருதி நம்மளால வந்து அந்த அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடக்க சக்தி, இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் பொட்டன்சி, எக்ஸ்டர்னல் பொட்டன்சி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி அண்ட் மார்ஜினல் எனர்ஜி அண்ட் மார்ஜினல் பொட்டன்சி. ஸோ நம்ம வந்து மார்ஜினல், நம்ம தடக்கமா இருக்கும். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம். உள்ள இருக்கிற ஜீவாத்மா வந்து இன்டர்னல் எனர்ஜி, பகவானுடைய அந்தரங்க சக்தி. ஆனா இந்த உடல் வந்து பகிரங்க சக்தி. ரெண்டு சேர்ந்து நம்ம வந்து இந்த நிலையில இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து ரெண்டு கட்டானா மாறிட்டு இருக்கோம். ஓகே. பட் வெளிப்புறமான சக்தி ஒரு நிலை, உள்ள இருக்கிற சக்தி இந்த கான்செப்ட் சொல்றாரு. ஸோ ஏன் சொல்றாரு அப்படின்னா எல்லாமே அவரோட தான். ஸோ நத்திங் பிலாங்ஸ் டு அஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த he is the possessor of all potential, எல்லா விதமான சக்தியும் அவர் தான். இது பகவத்கீதால 13th சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் வரும். என்ன ஸ்லோகம் சொல்ல முடியுமா? அதாவது வந்து உள்ளவும் இருக்கார், வெளியும் இருக்கார், அவர் உள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் பாக்குறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்லோகம். நீங்க எடுக்கிறீங்களா? பார்க்கலாம். அவர் பொருளுரை நான் க்ளூ வேணா தரேன். அனுமந்த, உபதிரஷ்டா அனுமந்தாச்ச. வெரி குட். உபதிருஷ்டா அனுமந்த பர்த்தா பிராதா அப்படிங்கிற ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். உபதிருஷ்டா அனுமந்த ஸ்லோகத்துல வந்து நான் வந்து பகவானா இருக்கேன், அப்புறம் இந்த அதெல்லாம் சொல்லிட்டு நான் உள்ளர வந்து பரமாத்மாவா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா உபதிருஷ்டவா இருக்காரு. அவர்தான் எல்லாரையும் பாத்துக்கிறாரு, ஒவ்வொரு ஆளா மேற்பார்வையாளர். அனுமந்தானா அது நமக்கு அனுமதி கொடுக்குறது. ஓகே, தமிழ்ல சொல்றதா அனுமதி கொடுக்குறது. அவர் தான் நமக்கு வந்து பர்மிட்டர். ரெண்டாவது அவர் தான் வந்து பர்த்தா அப்படின்னா அவர் தான் மாஸ்டர், அவர் தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது. போக்தா ஆக்சுவலி என்ஜாயரும் அவர் தான். நாலாவது ஓகே, அவர் தான் மகா ஈஸ்வரா. ஓகே, ஆறாவது என்னது? அவர் தான் பரமாத்மா. அப்பேற்பட்டவர் தான் அந்த பரமாத்மா. ஸோ பரமாத்மா அப்படிங்கிற டெபினேஷன் யாராவது உங்களை கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்லணும். உபதிருஷ்ட அனுமந்த பர்த்தா போக்தா மகா ஈஸ்வர, இந்த நாலுத்தையும் சொல்லணும். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, இந்த புருஷக பரஹ அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்டவர் வந்து அவர் தான் புருஷா. ஸோ அவர் உபதிருஷ்டாவும் இருக்கார், அனுமந்தாவும் இருக்கார், பர்த்தாவும் இருக்கார், போக்தாவும் அவர் தான், கடைசியில அஞ்சாவது புருஷா. அப்பேற்பட்ட ஈஸ்வரன் தான் மகத் ஈஸ்வரன். என்னவா இருக்காரு? நம்ம உள்ள பரமாத்மாவா உள்ள உட்கார்ந்து இருக்காரு. ஸோ இந்த ஸ்லோகமுக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே,
13.23. உபதிருஷ்ட அனுமந்த பர்தா போக்தா மகேஸ்வர். இந்த ஸ்லோகத்தை அழகா ஞாபகம் வச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கோம். உபதிருஷ்ட அனுமந்த பர்தா போக்தா மகேஸ்வர். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான. சோ நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டது, நமக்குன்னு கொடுக்கப்பட்டது என்ன அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே. சோ நமக்குன்னு இப்ப சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்குன்னு அப்ப எனக்கு சோ அந்த கதை உங்களுக்கு தெரியும். இன்னொரு கதை இல்லையா, ஒரு அதான் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒருத்த வந்து பகவான் கிட்ட போய் வந்து என்கிட்ட காசே இல்லை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. ஸோ உடனே பகவான் சொல்லுவாங்க, சரி ஓகே, சரி பகவான் வேணாம், ஒரு ஒரு தனவான்னு வச்சுக்கோங்க. தனவான் கிட்ட போயிட்டு நான் வந்து என்கிட்ட ஒரு 100 ரூபாய் தான் சொல்லுங்க, நான் 100 ரூபாயில பெரிய பிசினஸ் பண்ணி காட்டுறேன், எனக்கு வந்து பிச்சை எடுக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணுவான். சரி அந்த பிசினஸ் மேன் சொல்லுவான், சரி அவங்க இப்ப 100 ரூபாய் தரேன், எனக்கு வந்து நீ வந்து ப்ராஃபிட் இப்ப எதுவும் தர வேணாம், நீ எல்லாம் நல்லா ப்ராஃபிட் வந்தப்பறம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. சரி சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுப்பான். அவன் அந்த 100 ரூபாவை போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு சும்மா ஒரு பிஸ்கெட் ஏதோ வாங்கி அதை கொஞ்சம் அதிக லாபத்துக்கு வித்து அதுல இருந்து ஒரு 200 ரூபாய் சம்பாதிப்பான். அந்த 200 அப்படியே 500 ஆகும், 500 அப்படியே இங்கிலீஷ் ஆகிட்டு போகும். அப்புறம் திருப்பி ஒரு நாள் வந்துட்டு நீங்க கொடுத்த 100 ரூபாயிலேருந்து நான் இப்ப நான் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கு நான் எப்படி என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, ஒரு 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 சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, அந்த சர்க்கிள்ல நீ கொண்டு வந்த காசை வந்து மேல இருந்து தூக்கி போடு. மேல இருந்து தூக்கி போடும் போது என்னெல்லாம் வந்து அந்த சர்க்கிள்குள்ள விழுதோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, எதெல்லாம் சர்க்கிள் விட்டு வெளியே விழுதோ அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு. அதனால என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டா என்ன பண்ணுவான், ஒரு சின்னதா முதல்ல போடும்போது நல்ல ஒரு பெரிய சர்க்கிளா போடுவான், காசு தூக்கி மேல போடுவான், ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வெளியே விழும், அதை அவருக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒரு லட்சாதிபதி ஆயிடுவான், திருப்பி வருவான், திருப்பி அந்த சர்க்கிள். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான், அந்த சர்க்கிள் அவன் போடுற அந்த சர்க்கிள் வந்து சின்னதாண்டே போகும். கடைசியில த்ரூண்டா போட்டுட்டு மேல தூக்கி போடுவான். சாரி, பெருசா மாத்தி சொல்லிட்டேன். ஸோ பெருசா போடுவான். சர்க்கிளை வந்து பெருசா போடுவான். சர்க்கிள் பெருசாக எதுவுமே வந்து சர்க்கிள் விட்ட வெளியே விழாது, எல்லாமே உள்ள விழும். ஒரு டைம்ல சர்க்கிளே போட மாட்டான், முடிவு பண்ணிடுவான். என்ன முடிவு பண்ணுவான், நம்ம என்ன இது, நம்ம தான் அவருக்கு கொடுத்த அசலை விட அவர் 100 ரூபாய் தான் கொடுத்தாரு, அவர் ஏற்கனவே அவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டேன், எல்லாமே இனிமே நான் சம்பாதிச்சது நான் உழைச்சது என்னோடது தானே அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், கொடுக்கறதே நிறுத்திடுவான். ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னா இதே தான் நம்மளும் பண்றோம். நம்ம வந்து பகவான் கிட்ட வந்திருக்கு, நமக்குன்னு இது பண்ணது என்னவோ அதை நம்ம வந்து இது பண்ணணும். ஆனா அதுக்கு மேல நம்ம ஜாஸ்தியா வரும்போது நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது நம்மளுடைய சொந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக, நம்மளுடைய புலனின்பத்துக்காகவும் நமக்காகவும் அதை பயன்பட ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து என்னது, பேராசை. ஸோ பேராசை என்ன ஆகும், ஜெனரலா பேராசை வந்தா என்ன ஆகும், பெருநஷ்டம். பெருநஷ்டம்னா நம்மளுடைய கிருஷ்ண உணர்வுல பெருநஷ்டம்னா என்ன அர்த்தம்? we lose the பகவானோட பக்தி போயிடும். அப்புறம் சர்வீஸ் ஆட்டிடியூட் கம்மியாயிடும். அப்புறம் கீழலைக்கு போட்டுதான் அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் நம்ம ஜென்மம் எடுத்து ஜராவதுக்குள்ள மாட்டிடுவோம். ஸோ கிருஷ்ண உணர்வை பத்திரிக்கும் கோல் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணா இந்த ஜென்மமுத்து ஜராவதுக்குள்ள வெளியே வரும், அதுதான் உங்க கோலா இருக்கணும். நான் என்ன பண்ணா, என்ன காரியம், என்ன திங்கிங், என்ன ஆக்டிவிட்டி பண்ணா அது என்ன வந்து பந்தப்படுத்தாது, இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியே வரணும். அதுதான் பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்களோட காரியங்கள்ல. என்ன காரியம் பண்ணா நம்ம பாண்டேஜ் மாட்டிக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சில நிறைய காரியம் பண்ணுவோம், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோம், ஆனா அதோடைய பெருமை பண்ணும்போது ஒன்றும் பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் அது வந்து ஆக்சுவலா நம்மள பாண்டேஜ்ல மாட்டோம், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ அதனாலதான் வந்து பண்ற காரியம் வந்து அந்த பாண்டேஜ் இல்லாம பந்தப்பட்டாத நிலையில பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பிரபு? இப்போ நம்ம குடும்பஸ்தரா இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம பக்தி வினோத தாக்குறாரு குடும்பஸ்தரா தான் இருந்தாரு, அவர்தனையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சாதாரண குடும்பஸ்தரா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கிருஷ்ண உணர்வுல இருக்கிறோம், நம்ம வந்து சாண்டிங் பண்றோம், பகவானுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சேவை செய்கிறோம், சத்சங்கத்தில் இருக்கிறோம். பட் இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், இப்போ நான் ஒர்க் பண்ணுற லேடிஸு, இப்போ நான் வந்து ஒரு 5000 சேலரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? இப்போ வந்து நான் வந்து 5000 சேலரி வாங்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இதில் வந்து ஒரு 1500 செலவு பண்ணிட்டு மீதி சேவிங்ஸை வந்து சேவிங் பண்ணி குழந்தைக்கு படிப்புக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. அப்படி இருக்கும்போது இது பந்தப்பட்டதா, இது எப்படி பிரபு? ரூப கோஸ்வாமி வந்து நெக்டா டிவிஷன்ஸ் 15-25-25 ரூல் அப்படின்னாரு.
50 20 ஆமா பிரபு, அந்த ரூல்ஸ் நமக்கு தெரியுது. 25%, 25%, 50%. அது வந்து எல்லாத்துக்கும் பொதுங்கிறது இல்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஆமா. நீங்க உங்களோட இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுக்கு தகுந்த போல உங்க பர்சன்டேஜ் மாத்திக்கணும். அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து ஓகே பிரபு. 50,000ல ஒரு 5% போட முடியுதா? தட் இஸ் ஃபைன். அந்த ஓகே 5% வந்து பிரபு. 15,000 ஆகும்போது அதை 10% மாத்திடுங்க. ஸோ தட் ஓகே பிரபு. அது இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவு. இப்போ நான் சொன்ன கதை மாதிரி தான். இப்போ 1 லட்சம் ஓகே பிரபு. ஓகே ஓகே பிரபு. 500 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னா அப்போ அவ்வளவுதான். ஓகே பிரபு. அது இது எப்படி நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு இப்போ வந்து டெம்பிள் சர்வீஸ்க்கு நம்ம சேவா பண்றோம்ல பிரபு, அது மாதிரி ஏத்துக்கிறதா? ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வீட்ல சத்சங்கம் வைக்கலாம், இல்லைன்னா என்ன வந்து டெம்பிள் சர்வீஸ்ல. ஓகே சர்வீஸ் ஓகே. பண்ணலாம், வீட்ல சத்சங்கம் புக் பண்ணலாம். எதுவுமே புக் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன். முடியாது. ஆமா, புக் ஆமா ஆமா. எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுல குடும்பத்துல கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசியாவது பண்ணலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னா போதும். சோ பிரச்சாரம் ஓகே பிரபு. personal-ஆ பிரீச்சிங் டோட்டலி பிரீச்சிங். ஆமா, 4 விதமா நல்லது பேசும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த போல நம்ம இதை சொல்லிட்டாலே போதும். அவ்வளவுதான். இன்னைக்காவது ஒன்னாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு அந்த காதுக்குள்ள போய் உட்காரும். அவ்வளவுதான். ஓகே பிரபு. ஓகே பிரபு, ரொம்ப நன்றி பிரபு, தெளிவா புரிஞ்சிடும். ஓகே. சில பேருக்கு வந்து செய்ய முடியும், சில பேருக்கு செய்ய முடியாது, குடும்ப சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஓகே நமக்கு எப்படி அது நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த இடத்துல அது கரெக்டா பண்ணணும். இப்ப நீங்க ஒரு கோயில் போறீங்க, சரி ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறீங்க, என்ன பேசுவீங்க? வந்த கதை போன கதை எல்லாம் பேசுறது பதிலா வந்து கோயில இது நடந்தது 4 வாட்டி பேசினாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இவங்க வந்து கோயில் பார்ட்டி, இவங்க கிட்ட போனா இதான் பேசுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சில பேர் அதுக்கு தகுந்தாப்புலே நம்ம கிட்ட வந்து அதை தான் பேசுவாங்க. எனக்கெல்லாம் வந்து அப்படிதான். அவன் வந்துட்டு என்கிட்ட வந்தாலே வந்து நான் அங்க போனேன்டா, நான் வந்து இஸ்கான் அங்க போய் பார்த்தேன், அங்க பார்த்தேன் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சோம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய அந்த கான்செப்ட் வந்து சக்சஸ்ஃபுல். சரியா? ஓகே. ஓகே. அடுத்தது டேக்கிங் ஃபார் நம்மளுடைய இருப்பிடம் நமக்குன்னு கொடுக்க. ஸோ இஃப் யூ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈஷோபனிஷத், நமக்குன்னு என்ன கொடுத்துருக்கோ அது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜாஸ்தி பேராசை நம்ம ஜாஸ்தி ஆக 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 வந்து அந்த அந்த ஓகே. ஸோ அதான் பிரபா சொல்றது, லேபரர் வெர்சஸ் கேபிட்டலிஸ்ட். இது நம்ம ஃபுல்லா டீடைலா பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே பிரபுஜி ஆல்சோ சொல்லுங்க. சாரி இல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ வந்து நம்ம என்வாயன்மெண்டலிஸ்ட் அவங்கலாம் இருக்காங்க இல்லையா, லைக் தே வாண்ட் டு ப்ரொடெக்ட் தி என்வாயன்மெண்ட் நம்ம. சோ அது கூட இந்த கான்செப்ட் குள்ள வரது தான பிரபு. இட்ஸ் நாட் சம்திங் நியூ. யா. ஆமா. நீங்க டிவோட்டியா இருந்தீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி an environmentalist. நீங்க ஆல்ரெடி நேச்சுரல் இது பார்க்குறீங்க, நீங்க பரவாரம் பண்றீங்க, எல்லாமே ஆஸ் எ இண்டிவிஜுவலா நீங்க தனியா எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் என்வரான்மெண்டலிஸ்ட்லாம் வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து அதுல தான் இருக்கும், அந்த பர்டிகுலர் இதுல தான். தப்பு கிடையாது. பட் என்ன அப்படின்னா அது வந்து முழுமை அடையாது. அது ஃபுல் டோட்டாலிட்டி அவங்களுக்கு வந்து முழுமை அடையாது. எப்ப அது முழுமை அடைனா இந்த மாதிரி பகவானோட சேர்ந்து பண்ணும்போது தான் அது வந்து டோட்டல். And also exploitation point கூட இதுல இன்க்ளூட் ஆயிடும்ல பிரபு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு என்வாயன்மெண்டலி இப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன்னால தானே இந்த நேச்சர் இஸ் கெட்டிங் இல்லையா. ஸோ திஸ் ஈசா வசம் இஸ் ஆல் அந்த ஃபுல் எல்லாமே அதுல இருக்கிறது மாதிரி. ஆப்பிரிக்கா ஒரு காலத்துல நல்ல மோஸ்ட் ரிச், இந்தியாவும் அப்படிதானே, எல்லா சமுதாயமும் வந்து ரிச்சா இருந்தது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒரு தனி மனிதனுடைய இதுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண அவ்வளவுதான். ஸோ அதுக்கு தகுந்தாப்பறம் தான் நேச்சுரல். இப்போ ஏன் வந்து திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு இது வருது, கொரோனா வருதுன்னா அவ்வளவுதான். எவ்வளவு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோமோ அதை we have to be ready to face the consequences. அதான் வந்து குரூப் கர்மாங்கிறது நம்ம கர்மா நம்ம பண்றது ஒண்ணு, மற்றவங்களால வர்ற கர்மா வினை பயன், மொத்தமா வர வினைப்பயன். ஸோ மொத்தமா வர வினைப்பயன் நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மள வந்து அதை எதுவுமே அதை இது பண்ணணும். குரூப் கர்மா. ஸோ we are bound by that group karma. We don't take only our quota, we take everybody's quota. That is the question. Thank you. பிரபுஜி, ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இப்ப வந்து ஒருத்தருக்கு இவ்வளவுதான் போதும், நமக்கு இவ்வளவு போதும்னு எப்படி பிரபுஜி எந்த அளவுகோல் வச்சு எடுத்துக்கிறது? நல்ல கேள்வி. சோ எப்படி அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது வந்து இது எப்படின்னா அதான் இப்ப கதை சொன்னேனே, சொன்னீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களோட தேவை என்னங்கிறது. நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஓட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். எது தேவை, எது வந்து அனாவசிய தேவை. வாட் ஐ வாண்ட் இஸ் டிஃபரெண்ட், வாட் ஐ நீட் இஸ் டிஃபரெண்ட். எனக்கு தேவை வந்து வீடு, இருக்கிற வீடு தான். ஆனா நான் ஆசைப்படுற வீடு 5 ரூம் இருக்கிற பங்களா, பெரிய இது அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ்ல சொல்றது வந்து வாண்ட் அண்ட் நீடு. நீடுங்கிறது என்ன, நான் இப்ப தற்காலிகமா இருக்கிறதுக்கு என்ன நீடு, ஐ வாண்ட்ங்கிறது பேராசை.
சரி, பிரபுபாதோட அப்பா பிரபுபாத நிறைய கதை சொல்லுவார். எங்க அப்பா வந்து ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் எனக்கு. அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரரோ பெரிய இல்லை, சாதாரணமா அந்த வாணிகம் தான், ஒரு ஜவுளி கடை தான். காலையில எழுந்திரிச்சு காலையில தன்னோட எல்லா காரியமும் பண்ணிட்டு தான், தன்னுடைய விக்கிரக வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் காலையில போய் கடை திறப்பாரு. அந்த கடை திறந்து ஒரு 10 மணிக்கு கடை திறந்தா ஒரு 7 மணி வரைக்கும் அந்த கடையில என்ன வியாபாரமோ அவ்வளவுதான். அதுல ஒரு சின்ன ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்ல எடுத்து குடும்பத்தை நடத்துறது கூட வந்து அதையும் மீறி பெருசா ஒன்றும் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ நான் சாயந்தரமும் வந்து அவர் குளிச்சுட்டு திருப்பியும் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பாகவதம் படிச்சுட்டு அவர் தன்னுடைய பசங்களையும் அவர் அப்படிதான் விருப்பப்பட்டு விட்டார். அவர் என்ன விருப்பப்பட்டாரு, நீ பெருசா போய் பேரிஸ்டர் ஆகு, நீ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, காசு இருக்குல்ல, நீ போய் அங்க அனுப்ப வேண்டியதானே, இங்க படிக்க வேண்டியதானே, பெரிய ஆக்க வேண்டியதானே. அவர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் தேவையில்லை, என்னோட பையன் சாதாரணமா ராதா மதன் மோகனுக்கு சேவை செஞ்ச போதும், அவன் வந்து மிருதங்கம் கத்துக்கிட்டும் பாட்டு கத்துக்கிட்டும் இது பண்ணி அவன் சேவை பண்றதுக்கும் அவன் தன்னை வந்து சமுதாயத்துல ஒரு நிலையில இருந்து தன்னை பாதுகாத்துக்கும் தன் குடும்பத்தை பாதுகாத்துக்கும் என்ன பண்ணா அது போதும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க அப்பா கான்செப்ட். அவரா அதான் சொன்னாரு, இதே போதும் அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியும் இப்ப சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு, டஃப் காம்படிஷன், இதெல்லாம் பிரபு எல்லாம் பேசுறதெல்லாம் ஓகே பிரபு, எனக்கு தான் தெரியும் என் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான். சோ நம்ம அதுக்கு அதாவது சராசரி ஆசை மினிமம் பியர் காம்படிஷன் ஜாஸ்தி. நமக்கே பேரண்ட்ஸ்க்கும் பியர் காம்படிஷன் ஜாஸ்தி, ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கும் பியர் காம்படிஷன் ஜாஸ்தி. இந்த பேரண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க, அந்த பேரண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் அவன் பையனை வந்து நியூ ஜெர்சி அமிச்சிட்டா, நான் என் பையனை இதுக்கு அனுப்பணும், அது அனுப்பணும், இதேதான் வந்து அந்த மைண்ட்ல ஓடிங்க. பாருங்க, if a man kills an animal for satisfaction of the uncontrolled taste, he is responsible for breaking the law. So அதுதான் consequently he must be punished. அதனால்தான் அந்த ஏன் பனிஷ்மெண்ட் நடக்குதுன்னா அதுதான். So the standard of life for human applies to animals also. So இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த கர்மாங்கிற கான்செப்ட் யாருக்கு இருக்கு, நமக்கு மட்டும்தான். அந்த அனிமல்ஸ்க்குலாம் கர்மா கான்செப்டே கிடையாது. ஓகே, அது அவங்களுடைய நிலைக்கு தகுந்த போல அவங்க அதை வந்து சேவ் பண்ணிக்கணும், இது பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, இந்த கர்மா கான்செப்ட் ஹியூமன் லைஃப் அலோன் வித் லைஃப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. So only those who act in this way can properly discharge the human. So நம்மளுடைய அந்த இதுக்கு என்னன்னு தகுந்தார் போல, நம்மளுடைய நிலைக்கு என்ன தகுந்த போல பண்ணணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, the root of sin, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, disobedience to the laws of nature. நம்ம வந்து இயற்கையினுடைய விதி, இயற்கையின் சட்டங்கள், அந்த புக் இருக்கு இல்லையா, சட்ட லாஸ் ஆஃப் நேச்சர், அதுல இருந்து நம்ம அதை மாறதுனால இவ்வளவு பிரச்சனை அப்படிங்க. ஸோ இதையும் அகைன் இந்த கான்செப்ட்லாம் எதுக்கு அப்படின்னா, பகவத்கீதா கான்செப்டும் சரி, இந்த கான்செப்டும் சரி, இட் இஸ் யூனிவர்சலி அப்ளிகபிள். இதுல வந்து கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்திங்கிற நிலைக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து காமனா நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய. ஸோ ஈஷாவாஸ்யம் மிதம் சர்வம்ல இந்த ஸ்லோகத்துல வந்து இதுதான் வந்து சொல்லப்பட்டு வருது. நம்ம வந்து we are breaking the laws of the nature, we are breaking the laws of இது, அதனால இது கான்சிக்வன்ஸ் எல்லாம் வருது. why am I suffering? I am suffering because of my own karma, or because of somebody else karma, or the whole community itself has done something wrong and we are suffering. ஸோ அதனால இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம வந்து ஸோ லாஸ்ட்ல பிரபுபாத் சொல்ற பாயிண்ட், யாரால் இதுல இருந்து வெளியே வர முடியும், எவன் ஒருவன் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாம, எந்த விதமான அது மேல அவர்ஷனும் வெறுப்புணர்ச்சியும் கிடையாது, அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, என்ன இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்தி கொண்டு போனோம். இதை வந்து புரிஞ்சுண்டு புத்தியை பயன்படுத்தி இதை வந்து நல்லபடியா புரிஞ்சுண்டு கொண்டு போனோம். அவன் வந்து பகவானுடைய இருப்பிடம், பகவானுடைய வாசஸ்தலம், அவருடைய இடத்துக்கு போறதுக்கான நிலை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க பிரபுஜி, இப்போ வந்து நம்ம படிக்கிறோம், அது நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப காலத்தின் கட்டாயம் பாத்தீங்கன்னா எல்லாமே இஎம்ஐல கிடைக்குது பிரபுஜி. அதனால அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க கூட இப்ப போன் வந்து இஎம்ஐல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போன் இல்லாம இருக்க மாட்டேன்றாங்க, சாப்பாடுக்கே கஷ்டமா இருந்தாலும். இது வந்து காலத்தின் கட்டாயமாவே ஆயிடுச்சு. நிறைய பேர் வீடை வாங்குறதும் இஎம்ஐல வாங்கிட்டு 50 வருஷம் 40 வருஷம் அப்படிங்கிறது இருக்கும். போன் முதற்கொண்டும் சில பேர் பீரோ, மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் முதற்கொண்டும் இஎம்ஐல வாங்கிடுறாங்க. நியூ இயர் சமயத்துல இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு சொல்லிட்டு. அதான் காலத்தின் கட்டாயம் தான், வேற வழியே கிடையாது. ஆனா அது அவங்க சரியா அதை வந்து கரெக்டா அவங்களோட புத்தியை பயன்படுத்தி அது கரெக்டா அவங்க நல்ல வழியில பயன்படுத்திட்டா பிரச்சனை இல்லை. நல்ல வழியா பயன்படுத்தும் சரி. இன்னொன்னு உறுத்திட்டே இருக்கணும், நம்ம வந்து கடங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திட்டே இருந்தான்னா அது வந்து அப்படின்னா ஓகே, இல்லைன்னா சஃபரிங் தான்.
ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ உயிரினங்கள் வந்து மிருகங்களுக்கெல்லாம் வந்து கர்மா இல்லைன்னு சொல்றீங்க. அது எப்படி பிரபு? அடுத்த ஜென்மன்றது மனித பிறவி வருமா எப்படி? அதாவது விலங்கினமா பிறக்கிறதுனாலே வந்து கர்மாவை வந்து கழிக்கிறதுக்கோ கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் அது பிறக்குது. ஓகே, இப்ப வந்து ஒரு சொல்லுங்க, ஒரு புலியா பிறக்குது அப்படின்னா முன்னாடி ஜென்மத்துல அது நிறைய மாமிசம் நிறைய எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் இதுவா இருக்கும். அது இறக்கும் தருவாயில வந்து நான் நல்லா இதை சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அது புலியா பிறந்தணும். ஸோ அது கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அது பிறந்துடும். ஸோ அது முடிகிற சமயத்துல மறுபடியும் அதோடைய பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மாலேருந்து பிராரப்த கர்மா ஒரு கால்குலேஷன் நடக்கும். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, சரி ஓகே அகைன் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அப்படின்னு மனித சமுதாயமா பிறக்கலாம். இல்ல இன்னும் முடியல, இன்னும் நிறைய பாம்பு இன்னும் கீழே போகணும் நீ அப்படின்னு முடிவு பண்ணா இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்ப அதை மேல வரும். ஸோ எப்படி வேணா நடக்கும். அது அந்த கான்செப்ட் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது கான்செப்ட் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில மனித சமுதாயம் அதான் பிறப்பு பாரு, போனால் அரிதறிது மானிடராய் பிறத்தல் இது. அதனாலதான் கேட்குறேன். இப்ப புலிய அதெல்லாம் வந்து இந்த மாமிசம் தானே பிரபு சாப்பிடுது, அதனால சாப்பிடாம இருக்க முடியாது இல்ல? திரும்ப அது கர்மத்தை தானே பண்ணுது. இல்லையா இல்ல, அதுக்கு அதான் சொல்ல வரேன். அதோட நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்மாங்கிறது வந்து எப்படின்னா ரெண்டு விதம். ஒண்ணு வந்து கர்மாங்கிறது செயல், இன்னொன்னு கர்மாவுடைய வினை பயன். நம்ம ஜென்ரலா எல்லாரும் கர்மானா கர்ம வினை பயன், அதுக்கான பலன் அப்படின்னு அப்படி கிடையாது. சோ நார்மலா வந்து தன்னுடைய உண்ணுதல், உறங்குதல், ஈட்டிங், மீட்டிங், ஸ்லீப்பிங் அண்ட் மீட்டிங், இது வந்து நார்மலா பண்ற எல்லா ஜீவராசிலையும் பண்ற விஷயம் தான். அது வந்து நார்மலா பண்ணும்போது அது ஃபார் தேர் சர்வைவல், ஃபார் த லிவிங் அது பண்ணுது. அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஓகே, இப்ப நீங்க அந்த லைஃப் சைக்கிள பாத்துப்பீங்க. ஒரு சின்ன பூச்சியை வந்து தவக்களை சாப்பிடும், தவக்களை வந்து பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும், கழுகு அதோட பெரிய சாப்பிடும். அதோட சைக்கிள் வந்து அவ்வளவுதான், அதுல தப்பு கிடையாது. ஆனா எப்ப தப்பு அப்படின்னா அந்த 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 விலங்கினம் வந்து எந்த விதத்திலயும் வந்து தன்னுடைய நிலையை தாண்டி போறது இல்லை. எப்ப தப்பு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா மனிதனா பிறக்கும் போது இந்த தப்பு வந்து ஜாஸ்தியா பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை வருது. ஸோ அதான் சொல்றது, மிருகமா பிறக்கும்போது 99% எந்த விதமான இதுவும் கிடையாது. அது இட் ஹஸ் டு ஃபுல்ஃபில் இட்ஸ் இது. சில மிருகங்கள் வந்து நல்லபடியா பிறந்து உடனே இறந்து போயிடும். சில மிருகங்கள் வந்து சில இடத்துல நல்லபடியா பிறந்து அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நல்ல பாதுகாப்பு வந்து, இப்ப ஒண்ணு இல்ல, இதே மிருகம் இதே புலி நீங்க வச்சுக்கோங்க, ஒரு ஜூல பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன குறைச்சல் இருக்கும்? ஒன்னும் இருக்காது. அது பாட்டுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க, அது வயசாகி செத்து போயிடும். இதே புலி வந்து ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்துல பிறகுதுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்படும் வேலை, அது தன்னுடைய வேட்டையாடி இது பண்ணி கர்மாவுக்கு தகுந்தாற் போல அது வந்து அனுபவிக்கும். ஸோ ஜூல பிறந்த புலிக்கு என்ன, அது நல்லா சாப்பிட்டு இது பண்ணணும்னு அதோடைய கர்ம, அது ஏற்கனவே விருப்பம், அது சாகும்போது விருப்பப்பட்டது இருக்கும் புன்னர் ஜென்மத்துல, அது அவ்வளவுதான், அது முடிஞ்சு போயிடும். ஸோ அது பேர்ன் அவுட் ஆயிடும் அந்த கர்மாவோட வினை பயன். ஆமா பிரபுஜி, சில நாய் எல்லாம் பார்த்தா நல்லா ஏசி கார்ல போகுது பிரபுஜி. அதான் இப்ப நாய் பத்தி நான் பேசக்கூட வச்சிருக்கேன். ஓகே, அது இப்ப உலகத்துல சென்னையில ஒரு பெரிய டாபிக்காவே போயிட்டு இருக்கு. ஓகே, சோ அதனால ஒரு சில நாயில சௌகரியமா கேட்கல பிரபு. என்ன மதச்சி? ஹரே கிருஷ்ணா. கேக்குதா பிரபுஜி? வால்யூம் சரியா கேட்கல பிரபு. அப்படியா? மத்தவங்க எல்லாம் கேக்குதா? இப்ப என்ன பிரச்சனைன்னா, நாயை பத்தி பேச ஆரம்பிச்சா கான்சியஸ்னஸ் எல்லாம் நாய்க்குள்ள போயிடும். அதனாலதான் நான் அதை வந்து அவாய்ட் பண்றேன். இல்ல நான் பார்த்தேன் பிரபுஜி, ஒன்னு ஏசி கார்ல போச்சு. இப்ப நீங்க புலிக்கு சொல்லவும் ஞாபகம் வந்தது, நாயா பிறந்தாலும் சௌரியமா போச்சுன்னு நினைச்சேன். அதோட கர்மா அது. ஆக்சுவலா அதான் சொல்ல வரேன், அதோட கர்மா அதை அனுபவிக்குது, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் அது பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஜென்மானுங்கிறத பகவான் நிர்ணயம் பண்ணிப்பாரு. ஓகே, இந்த இதை நீ முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து. அதான் பிரபு கேட்டேன், இந்த கேள்விதான் கேட்டேன் நான். ஓகே பிரபு, தேங்க்ஸ். ஓகே, சரிங்களா? சரி, ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்போம். மணி என்ன? ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அடுத்த ஸ்லோகம். இன்னைக்கு இன்னும் ஒரே ஸ்லோகம் மட்டும், ஆக்சுவலா 3 ஸ்லோகம் முடிக்கணும்னு பார்த்தேன். இன்னும் ஒரு ஸ்லோகம், ஒரு 2-3 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நமக்கு வந்து அந்த பூர்ணம் கண்டினியூஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈகாவாசியம், அதாவது எல்லாமே பகவானுடையது, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. எனக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட கடமைகள், எனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில விஷயங்கள், சில வஸ்துக்கள், சில பௌதிக சமாச்சாரங்கள், அதை நான் வந்து என்னோட கோட்டாக்கு நான் பயன்படுத்துறேன். ஓகே, அந்த மாதிரி
இருக்கிறத நான் வந்து எப்படி பயன்படுத்துறேன், என்னுடைய கர்மா. இது வந்து என்ன சாப்டர்? இது தேர்ட் சாப்டர் அண்ட் 5th சாப்டர். ஸோ பகவத்கீதா கம்பேர் பண்ணோம்னா நான் வந்து எனக்குன்னு கொடுக்கப்பட்டதை நான் எப்படி வந்து என்னுடைய வாழ்நாள் அந்த 100 இயர்ஸோ எவ்வளவோ அதுக்குள்ள வந்து நான் பர்ஃபெக்டா பயன்படுத்தினேன்னா எனக்கு வந்து கர்மபந்தம் நலிபியத்தை. கர்மபந்தம் நலிபியத்தைனா என்ன வந்து அந்த பந்தப்பட்ட நிலையிலேருந்து அது வெளியே கொண்டு வந்துடும். ஸோ என்னுடைய ஆக்ஷன்ஸை நான் பண்ணாம இருக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணாம இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு டூ மை அதாவது நான் வந்து கண்டிப்பா சேவைங்கிறேன். ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு கர்மா செஞ்சுதான் ஆகணும். பிறக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஏதாவது ஒரு காரியம் கர்மா பண்ணிதான் ஆகணும், வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஆனா எப்ப அது கொஞ்சம் மாறும் அப்படின்னா அந்த ஞானம், அந்த அறிவு கிடைச்சி நான் வந்து எனக்குன்னு கொடுக்கப்பட்ட கோட்டாக்குள்ள நான் அதை பர்ஃபெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், பர்ஃபெக்ட் சொசைட்டியா ஒரு இதுக்குள்ள நான் கோட்பாடுக்குள்ள ஒரு நிலைக்குள்ள ஒரு பவுண்டரிக்குள்ள நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து கர்ம யோகத்துடைய கான்செப்டும் அதுதான். கர்ம யோகோட கான்செப்ட் என்ன? யூ டூ யுவர் டியூட்டிஸ் பர்ஃபெக்ட்லி வித்வுட் எக்ஸ்பெக்டிங், எதையும் எதிர்பார்க்காம, வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணா நீங்க ஜப். ஓகே, ஸோ அதுதான் இந்த 2வது ஸ்லோகத்துடைய கான்செப்ட். ஓகே, ஸோ யாருக்குமே வந்து சீக்கிரமா இறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? யாருக்குமே இறக்கணுங்கிற ஆசையே இருக்காது. யாருக்குமே இருக்காது, 99% இல்லையா? ஸோ அந்த ஆசையே இருக்காது. ஆனா அந்த இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத அந்த one may aspire to live 100 years. We continuously goes on working in that way. For that sort of work will not bind into the law of karma. There is no other alternative for this. So அதனால நம்ம வந்து சர்வ கர்ம பந்தம், அந்த கர்ம பந்தத்துல இருந்து வெளியே வர்றதுதான் கர்ம பந்த வினிர்முக்தா. பகவத்கீதால வர கர்ம பந்த வினிர்முக்தானா எப்படி வெளியே வர முடியும்? அதை வந்து அகர்மாவை மாற்றும் போதுதான் அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வரணும். அப்படின்னா இது ஒரு வழிதான் அப்படிங்கறதுதான் கான்செப்ட். ஸோ பகவத்கீதா வர ஸ்லோகம் தான். அகைன் பகவத்கீதா சொல்ல கர்ம நியவாதிகாரஸ்ய மா பலேஷு கதாச்சன. ஸோ எனக்கு வந்து அந்த பலத்தில் மேல எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, இதுவும் கிடையாது. நான் அதை செய்யும்போது எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் எடுத்துக்கொள்வேன். ஸோ ரோபா சொல்லுவாரு அப்படின்னா நான் அந்த என்ஜாய்மெண்ட் நம்ம சில பேர் கேட்பாங்க, அப்ப நான் ஜீவாத்மா நான் வந்து என்ஜாய் பண்றேன், நான் எனக்குன்னு சில உங்களுக்குன்னு சில கம்ஃபர்ட் நல்லா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும், அது தப்பு கிடையாது. ஆனா அது கிடைக்கும் போது அது வந்து அது பகவானோட அனுகிரகமா நமக்கு கிடைக்குதே தவிர அதை வந்து நம்ம எதுவும் நானா பண்ணது எனக்காக கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல வந்து இது கிடையாது. ஸோ பிரபாதிட்ட கேட்பாங்களாம், நீங்க வந்து ஒரு சன்னியாசி, நீங்க வந்து சுவாமிஜின்றீங்க, ஆனா உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களை வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எல்லாம் போட்டு அனுப்புறாங்க, உங்களை வந்து ஏசி கார்ல தான் அனுப்புறாங்க, பெரிய அந்த பென்ஸ் மெர்சிடிஸ் அந்த மாதிரி பெரிய இதுலதான் வருது, நீங்க சாதாரண ஒரு சன்னியாசி அந்த மாதிரி கூடாது. ஸோ பிரபா சொல்லாது எல்லாமே கிருஷ்ணருடையது. ஸோ கிருஷ்ணரோட இதுக்காக நான் அதை பயன்படுத்தும் போது அதுல எனக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. என்ன வந்து என்னுடைய சிஷ்யர்கள் வந்து அந்த ஒரு நிலைக்காக என்னை வந்து அதை பயன்படுத்துறாங்களே தவிர எனக்கும் அதுக்கும் எந்த விதமான பந்தமும் கிடையாது. ஸோ உங்களுக்கும் வந்து சில சௌகரியங்கள், நீங்க வந்து சேவையில இருக்கும் போதோ சில விஷயங்கள் செய்யும் போதோ சில காரியங்கள் செய்யும் போதோ உங்களுக்குன்னு சில சௌகரியங்கள்லாம் வரும், சில நல்ல விஷயங்கள். இப்போ வந்து அம்பரீஷ் இருக்காரு, இந்த ஃபோர்டோட அவர்கிட்ட வந்து பல கோடி ரூபாய். அவர் என்ன பண்ணாரு, அந்த எல்லா வர்ற ரூபாய் எல்லாத்தையும் வந்து டிஓவிபிக்கு கொடுக்கணும், அதுல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து டிஓபி கிட்டத்தட்ட யாராலுமே கொடுக்க முடியாது. 350 கோடி 450 கோடி, ஓகே, 1 கோடி 2 கோடி இல்லை. ஸோ பகவான் கொடுக்குறாரு, அந்த கொடுக்கறத பர்ஃபெக்டா வந்து அவருடைய சேவைக்கு தகுந்தா போல அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து பந்தம் கிடையாது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். ஓகே, so the living entity is eternal by nature. Okay, நம்ம நிரந்தரம். This process is called transmigration of karma bandha. We all know, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம எப்படி வந்து கர்ம பந்தத்துல மாட்டிட்டு ஒரு வாட்டியும் மாத்தி நம்ம வந்து அது வந்து பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா படிச்சிட்டோம் இல்லையா? கர்மா, அகர்மா, விகர்மா. இது உங்களுக்கு தேர்ட் சாப்டர் ஸ்கிரீன்ல வரல பிரபுஜி. வரலையா? வருது மாதாஜி, வருது. வராதா? ஸோ அகர்மானா உங்களுக்கு எல்லா டெஃபினேஷன் தெரியும். ஆக்ஷன் தட் ஃப்ரீ ஃப்ரம் ஜென்ம இருந்து வெளியே வருது அகர்மா. உள்ள மாட்டி வைக்கிறது ரெண்டுமே, இது நல்லதாலும் சரி கெட்டதாலும் சரி, அதுல இருந்து வெளியே வருதான். இன்டெலிஜென்ட் ஒன் வில் நோ போத் குட் அண்ட் பேட் ஈக்குவலி பைண்ட். ஸோ புத்தி உள்ளவன், அதாவது நல்ல அறிவாளியானவன் தெரியும், என்ன தெரியும், ரெண்டுமே நல்லது பண்ணாலும் சரி தப்பு பண்ணாலும் சரி இங்கதான் வந்து மாட்டிக்கு போறோம். ஒண்ணு மேல போவோம் இல்ல கீழே போவோம். ரெண்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான், நம்ம இதுல இருந்து வெளியே வரதான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பிரபுபாதர் அதான் கிளீனா சொல்றாரு. ஈஷோபனிஷத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பகவத்கீதையோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிட்டத்தட்ட
ஸோ அதான் பகவத்கீதையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உபனிஷத் மாதிரி தான் இல்லையா, ஒரு உபனிஷத்துல வர்ற அந்த ஸோ பகவத்கீதையே வந்து கீதோபனிஷத்துங்கிறதா பேர். ஸோ இருக்கிற அந்த 700 ஸ்லோகமும் வந்து கிட்டத்தட்ட உபனிஷத்துடைய சாராம்சம் தான், அந்த மேலோட்டமா வர்ற அந்த சாராம்சம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க 3rd சாப்டர்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து கர்மயோகா, நிஷ்காம கர்மயோகா, சகாம கர்மயோகா, அப்புறம் பக்தி யோகா அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சகாம கர்மயோகாவா நான் கர்மாவை ஃபாலோ பண்ணுவேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவேன், யஜ்யங்கள் தானங்கள் தபஸ்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவேன். பண்ணா என்னாவும் எனக்கு வேண்டிய மழை, எனக்கு வேண்டிய சொத்து சம்பத்து, குழந்தை பிறக்கிறது, புத்திர பாக்கியம் எல்லாமே இங்க எல்லாமே பர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ தட் ஓகே, அது தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் அந்தந்த தேவர்களை வழிபடும் போது யாந்தி தேவாபிரதம் தேவன், எந்தெந்த தேவர்களை வழங்குறோமோ அந்த தகுந்தாற் போல நமக்கு பலன் கிடைக்கும். ஆனா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், பர்ஃபெக்ட் ஓகே. அது ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து அந்த அந்த வழிக்கு அந்த அந்த விடுதலை கிடைக்கும். ஓகே, அது சகாமா, அதாவது எனக்கு தேவை அதனால நான் பண்றேன் அப்படின்னு சகாமா. அடுத்தது நிஷ்காமா, நான் செய்வேன் ஆனா அது எனக்காக செய்ய மாட்டேன், செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்யறது, அதுல பலன் இல்லாம பற்றுதல் இல்லாம செய்யறது நிஷ்காம கர்மயோகம். அடுத்த நிலை. ஆனா அது பக்தி கிடையாது, நான் பண்ணணுமே. அதாவது சில பேர்லாம் இருப்பாங்க, இப்ப நீங்க சொன்ன இந்த என்வரான்மெண்டலிஸ்ட் இந்த பேர்லாம் வந்து எஸ் ஐ ஹேவ் டு டு இட் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. அது தப்பே கிடையாது. ஆனா அதுக்கும் அடுத்த நிலை தான் பகவானுக்காக சேவை பண்றது. அது எப்போ நான் கர்மாவும் பண்ணுவேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுவேன், அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. ஆனா அது எல்லாத்தையும் பகவானுக்காக நான் பண்றேன், அவரை முன்னிலைப்படுத்த பண்ணும்போது அது டோட்டலா வந்து பக்தியில போய். So Prabhupada சொல்ற வார்த்தை, actually no one has to do anything more than render devotional service. இந்த டிவோஷனல் சர்வீஸ்னா நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் போய் நேரம் கோயில் அப்படியே ஃபுல் டைமா ஜாயின் பண்றேன் அப்படிங்கிறது டிவோஷனல் சர்வீஸ் கிடையாது. பிரபுபாத் நிறைய பேர் சொல்றது, கிரகஸ்தனா வந்து வீட்டுல நம்மளால என்ன வேலை பார்க்க முடியுமோ, என்ன சேவை பண்ண முடியுமோ அதை செஞ்சாலே அதே டிவோஷனல் சர்வீஸ் தான். ஓகே, ஸோ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரோட கான்செப்ட் எப்படி, எப்படியாவது அந்த ஜீவாத்மா என்கிட்ட வந்தா போதும், அதனால அவர் வந்து எல்லா விதமான வழிமுறைகளையும் உருவாக்கி தராரு. நீ கர்மா பண்ண விரும்புறியா, உன்னோட ஆசைக்காக பண்றியா, சரி பண்ணு. அது பண்ணும்போது அட்லீஸ்ட் கடைசியா நீ என்ன சொல்லி விடுவ, சர்வம் கிருஷ்ணா பண்ணு, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சொல்லி விடுவ. அப்படி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அந்த கர்ம பந்தத்துல இது உன்னை விட்டு நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவேன் அப்படிங்கிறதுதான் அவரோட கான்செப்ட். அவர் வந்து ரொம்ப இப்போ பிரபுபாதர் வந்து அதுக்கும் மேல போய் நீ பண்ணும்போதே தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சது, ஸோ தட் நீ வந்து என்ன சொல்றது, எஸ்கலேட்டர்லயோ நடந்து போறதுக்கு பதிலாக நான் வந்து லிஃப்ட்ல கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறதான் பிரபுபாதோட கான்செப்ட். ஸோ கிருஷ்ணரோட கான்செப்ட் எல்லாரையும் கொண்டு வரணும், எல்லாருக்கும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்தந்த வழிமுறை எல்லாத்தையும் உருவாக்கி தரார். பிரபுபாதர் அதுக்கும் ஒரு படி மேல போய் எல்லா வழிமுறைகள்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா, நீ நேரா இப்படி பண்ண ஆரம்பிச்சிரு, உனக்கு ஈஸியா வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் பிரபுபாதோட கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த இசம்லாம் படிச்சிருப்பீங்க, அல்யூட்டரிசம், சோஷியலிசம், கம்யூனிசம், நேஷனலிசம், இதெல்லாம் ஈசம் பிரபுபாதர் அழகா இந்த ஈசம் அப்படிங்கிறத ஈஷோபனிஷத் தான் ஆக்சுவலா பிடிக்குது. எல்லாமே வந்து ஒரு இடத்துல பார்த்தா வந்து திரும்பி நம்மளை வந்து பாண்டேஜ் எல்லாம் கொண்டு போக முடியும். எப்ப வந்து அது ஈஷன் அந்த அந்த பகவானை முன்னிறுத்துறோமோ அப்பதான் அது வந்து. இந்த ஸ்லோகம் செகண்ட் ஸ்லோகம் ஃபுல்லாவே கர்ம தான். ஓகே, இந்த கான்செப்ட் a tree lives for more than 100 years or hundreds of years. There is no point in living long time like trees or breathing like bellows or beating chill like. So சும்மா மாதிரி இருக்கிறது இது மாதிரி இருக்கிறது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுலாம் சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு நம்ம நோக்கம் என்ன அப்படிங்கிறது, ஹியூமன் லைஃபோட நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணணும். இல்லைன்னா என்னன்னா அந்த நாய்களை போல பூனைகளை போல வந்து இனவிருத்தி பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் பிரபுபாத் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த சொசைட்டில இங்க ஜாயின் பண்ணக்கூடாதா, எங்க கட்சியோட ஜாயின் பண்ணக்கூடாதா, எங்களோட நாங்களும் வந்து சமுதாயத்துக்கு தான் இது பண்றோம் அது பண்றோம். நிறைய பேர் பிரபுபாத் அந்த டைம்லயே கூப்பிட்டுருக்காங்க. நமக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படிதானே, எல்லாரையும் வந்து நீங்க எல்லாம் இது பண்றீங்க, நீங்க வந்து ஸ்வதேசி இயக்கத்துல ஜாயின் பண்ணக்கூடாதா, நீங்க வந்து இந்த இதுல. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா, அது எல்லாமே வந்து ஒரு இதுல பார்த்தோன்னா அது பகவானை முன்னிலை எடுத்தாம இருந்தா அது வந்து பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பிரபுபாத் சொல்றேன், நம்ம என்ன பண்றோமோ அதை செஞ்சுட்டு இருந்தாலே போதும். நம்மளால இதுக்கும் நம்ம வந்து நம்மளால சமுதாயத்துக்கு எந்த விதமான கெட்டதும் வரக்கூடாது, அதே சமயத்துல சமுதாயத்துல வந்து நான் நல்லது பண்றேன்னு போய் அதுல வந்து பிரயோஜனம் இல்லாம இருந்ததுன்னா மாட்டிக்கின்றோம்
அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகே. In this way, one can have another chance to improvise his position. So பிரபு அதான் சொல்றாரு, சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏனோ தானம் காரியம் பண்ணாம ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு சமுதாயத்துல ஏதோ ஒரு இதை சார்ந்து பண்றீங்களா, தயவு செஞ்சு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அது வந்து பகவானை முன்னிறுத்தி பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த இப்ப சில பேர் இந்த ரோட்டரி சங்கத்துல நான் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் இது பண்றேன், நான் வந்து மரம் நடுறேன், இது எல்லாமே நல்ல கான்செப்ட் தான், இதுல எதுவுமே கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து சொல்றது அந்த 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 காரியம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனை வந்து அடுத்த நிலைக்கு வரும்போது ஒரு நல்ல மனிதனாக திருப்பி பிறக்கிறதுக்கும் சரி, நல்ல ஒரு நிலையில வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு அவனை உருவாக்கி அவனை நல்ல ஒரு பக்தனா உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பாயிண்ட் நல்லா நினைச்சுக்கோங்க. ஹாவ் அனதர் சான்ஸ் டு இம்ப்ரூவ் ஹிஸ் பொசிஷன் தான். ஓகே, உடனே வந்து நல்லது பண்ணா அப்படியே எல்லாம் உடனே அப்படி கிடையாது. அவனுக்கு வந்து வாய்ப்பு தான். ஆனா அந்த வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்திட்டா மேல வருவான். அந்த கொடுத்த வாய்ப்பை சரியா படுத்தலாம் மறுபடியும் திருப்பி கீழே தான் போகும். ஸோ எவ்ரிபடி ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அந்த யார் வந்து பயன்படுத்துறானோ அவன் மேல நல்லபடியா, இல்லைன்னா சரி ஹவு கேன் ஒன் எக்ஸிக்யூட். ஸோ இதை எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது படிக்க போறோம். நம்ம வந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அந்த 64 அங்கங்கள், 64 விதமா வந்து அங்கங்கள், அந்த 9 நவவித பக்தி, அந்த நவவித பக்தியிலே ப்ளூராலிட்டி இன் சிங்குலாரிட்டி, சிங்குலாரிட்டி இன் ப்ளூராலிட்டி, ஒரே விஷயம் ஒரே வழியா பண்றது, 9 வழியா பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அது எல்லாமே எப்படின்னா அது பக்தியை எப்படி முன்னிலைப்படுத்தி. ஸோ இந்த 2 புக்கை தவிர இப்ப பக்தி, பகவத்கீதா, ஈஷோபனிஷத் ரெண்டுமே வந்து எல்லாருக்கும் பொதுவான புக்கு. ஆனா இதுக்கு அடுத்து நம்ம படிக்க போதும் 2 புக்கு வந்து ஸ்பெசிபிக்கா அடுத்த நிலையில கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தர்களுக்காக அந்த பக்தியோட சாரமா பக்தி நிலைக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, அதனாலதான் இந்த 2 உடனே சேர்ந்து படிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட், பேரடைம் ஷிஃப்டா அடுத்தது போகும்போது இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் ஆயிடும். உங்களுக்கு ஈஷோபனிஷத்தும் பகவத்கீதா ரொம்ப பேசிக் கான்செப்ட் ஆயிடும். அப்புறம் நெக்டர் ஆஃப் டிவோஷன், ஈஷோபனிஷத்தும் நெக்டர் ஆஃப் டிவோஷன், பக்தி ரசாமிர்தம் படிக்கும்போது அப்படியே நேரா சம்பிரதாய வழி பிரகாரம் எப்படி வந்து நம்மளுடைய அந்த ரசங்கள் நம்ம சாந்த நிலையிலேருந்து, தாசிய நிலையிலேருந்து, சக்கிய நிலையிலேருந்து எப்படி வந்து மாதுரி நிலை கொண்டு போறது, அந்த மாதிரி கான்செப்டுக்கு நேரம் அது கொண்டு போயிடும். சரிங்களா? ஓகே, செகண்ட் ஸ்லோகால ஏதாவது டவுட் இருக்கா? இது படிச்சிருப்பீங்களே. There is a hard struggle for life by all kinds of living, and the Vedas say that is quite natural. Okay, அப்படின்னு அர்த்தம். வேதத்துடைய கூட்டுப்பாரம் கஷ்டங்கிறது வந்து அது வந்து ஒரு சாதாரண, அதுதான் வந்து இது பர்ஃபெக்ட், அதாவது வந்து நேச்சுரல், அதுதான் வந்து நிலையானது. ரோபாத்தே சொல்லிட்டார். ஸோ நம்ம எல்லாம் வந்து இது ஏன் இவன் மட்டும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதுங்கிறதா வந்து இந்த ஜீவாத்மாவோட நிலை. ஓகே, ஓகே சொல்லலாமா? அடுத்ததுக்கு குயிக்கா ஒன்னும் ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்த்து. இந்த ஸ்லோகம் வந்து எந்த பகவத்கீதாவோட எந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். இதோட பொருளரை பத்தி சொல்லுங்க, டிரான்ஸ்லேஷன் வச்சு சொல்லுங்க. சும்மா ஒரு இந்த ஸ்லோகத்துல முக்கியமான வார்த்தை வந்து ஆத்மஜா. ஆத்மஜா அப்படிங்கிற காம குரோத லோப லோபமாச்சரிய. The 3 gates, Prabhu. 3 gates. Okay. 3 gates. 16.21 நினைக்கிறேன். Lust, anger, greed, அதுவும் சொல்லலாம். So இந்த ஸ்லோகம் வந்து 8th சாப்டர்ல என்ன ஸ்லோகம்? மெயினா இந்த ஸ்லோகம் வந்து 2nd சாப்டர் தான். ஓகே, ஜீவாத்மா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பூர்ணம், பகவான பூர்ணத்துவம், அவர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் முழுமையான பொறுப்பாளர், முழுமையான அனுபவிப்பாளர், முழுமையான ஆளுநர், அவர் தான் எல்லாம். ஸோ அதை தெரிஞ்சிட்டவன் அவனுடைய கர்மாவை வந்து ரொம்ப இதுவா பண்ணுவான். ஆனா
அதை தெரியாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுடைய ஒரிஜினல் ஸ்வரூப நிலையை மறந்து, அதாவது வந்து செகண்ட் சாப்டர்ல வந்து ஜீவாத்மானா என்னது, ஜீவாத்மானா சச்சிதானந்தமா இருக்கிறது, நிலையானது, எந்த விதமான இதுவும் இல்லாம அதை அழிக்க முடியாது, இது பண்ண முடியாது, எல்லாம் படிச்சோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10. ஆமா, அஜாயத்தே தேவா கதாச்சி நாயம் புத்வா, அது ஒரு ஸ்லோகம் எல்லாமே சொல்லவா, சம்சிஜி நானிய தாவிஹாய, அது எல்லாமே அந்த கான்செப்ட் எல்லாம் என்ன சொல்லி அதெல்லாம் புரிஞ்சுட்டு, ஸோ யார் ஒருவன் அதை புரிஞ்சுக்காம அந்த தாமசனா அந்தம்னா கண்ணு தெரியாது, அந்த தாமசம்னா வந்து அந்த தாமச நிலை, இக்னரன்ஸ், டார்க்னஸ், அந்த அறியாமையில் இருக்குது. ஸோ எவன் ஒருவன் வந்து இந்த மாதிரி இருந்தான், அவன் ஆக்சுவலா வந்து அந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான நிலையை தெரிஞ்சுக்காம அதை ஆக்சுவலா அவன் வந்து அழிக்கின்றான் அந்த ஸோ முழுமையா ஒருத்த வந்து நல்லா இந்த சமுதாயத்துல பிறந்து அவனுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இதை வந்து நல்லா பயன்படுத்தாம ஜாலியா என்ஜாய் பண்ணணும், நல்லா அனுபவிக்கணும். சாப்பிட்றேன், நான் அனுபவிக்கிறேன், நான் இது பண்றேன் அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பா அந்த இக்னரன்ஸ், அவன் ஆக்சுவலா என்ன பண்றான்னா அவனுடைய லைஃபை வேஸ்ட் பண்றான், அவனுடைய கொடுக்கப்பட்ட அந்த கோட்டாவை வேஸ்ட் பண்றான். இன்ஃபேக்ட் அவனுடைய அந்த ஜீவாத்மாவே அதாவது அந்த அந்த உள்ள இருக்கிற ஜீவாத்மாவே கிட்டத்தட்ட கொலை பண்ற மாதிரி, வேஸ்ட் பண்ற மாதிரி, வேஸ்ட் ஆகுது. அதாவது ஹி இஸ் வேஸ்டிங் இஸ் ஓன் வேல்யூபிள் லைஃப், அவ்வளவுதான். அதுதான் வந்து ஆசூரிய நாமத்தே லோகா அந்தேன தாமசா ஆவர்த்தான் தத்தே பிரியதः அபிகச்சந்தி. அது உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா ஏதே கேச்ச ஆத்மான ஜனஹா, அதாவது ஆத்மானஹா ஹனஹானா வேஸ்ட், அதாவது டோட்டலா கிட்டத்தட்ட கொலை பண்ற மாதிரி அப்படிங்கிறத ஈஷோ பண்ணிட்டு சொல்லுது. ஓகே, அப்படின்னா டோட்டலி வேஸ்டிங் த ஹியூமன் வேல்யூஸ், அந்த லைஃப், அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு என்ஜாய் பண்ணி வேலை செய்யறது, சாப்பிடுறது, தூங்குறது, வேலை செய்யறது, சாப்பிடுறது, தூங்குறது, எப்படியாவது தன்னுடைய புலன் இன்பத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற இருந்ததுன்னா இட் இஸ் ஆக்சுவலி கில்லிங், சொல்லுது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமானம் அப்படிங்கிறதா ஈஷோபனிஷத்து. அதுதான் வந்து அந்த வார்த்தை ஆத்மஜா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். The killer of the soul, whoever may be, must enter into the planet weightless, full of darkness. So சரியா பயன்படுத்தல அப்படின்னா என்ன பண்ணுவான், கண்டிப்பா இந்த உலகமும் அப்படிதானே, இந்த உலகமும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்ப இருக்கிற நம்ம துக்காலயம், அசாஸ்வதம் துக்காலயம், இந்த ஆலயம், இந்த சமுதாயம், இந்த பிரபஞ்சமே துக்காலயம், துக்கமா இருக்கிற விஷயம்தான். ஸோ உடனே கீழே போவாங்க, இல்லை இங்கே, அவ்வளவுதான். ப்ரோபார் அதான் சொல்ல வர்றாரு, கொஞ்சமாவது ஞானம் வந்து கொஞ்சமாவது போனா மேல போகணும் அப்படிங்கிறது, கொஞ்சமாவது அவங்க சுரலோகம், அதாவது மேல இருக்கிற தேவர் லோகத்துக்கு போகணும், அப்படி இல்லைன்னா கீழே போய் மாட்டிக்கணும். ஸோ ஒண்ணு மேல போறது, இல்லைன்னு கீழே போகுது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பண்ணி கீழே போயிட்டே இருந்தோம்னா டோட்டல் டைம் வேஸ்ட். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது முன்னேறி கொஞ்சமாவது ஞானத்தை பயன்படுத்தி அந்த தேவர்களோட வழியை பின்பற்றி கொஞ்சம் போனா அந்த பகவானுக்கு ஒரு காய்கன் மட்டும் காணிப்பதும் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மேலே போறதுக்கான, ஸோ இந்த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் இதை பண்ணதே அந்த புத்தியை சரிவர பயன்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறத கான்செப்ட். ஓகே, அது ஸோ தேர்ட் ஸ்லோகத்துல வந்து, செகண்ட் ஸ்லோகம் வந்து கர்மா இப்படி பண்ணா கரெக்ட், இப்படி பண்ணலன்னா என்ன ஆகும், யூஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப், வேஸ்டிங் யுவர் என்டையர் ஹியூமன் ஃபார்ம். அதுதான் வந்து ஆத்மஜா அப்படிங்கிற வார்த்தை. தாமஸ்தே பிரதியா அபிகஜந்தி ஏதே ஆத்மா ஹனோ ஜனா. ஸோ அந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து தேர்ட் ஸ்லோகத்துல அது வந்து என்ன அப்படிங்கிறது. So intelligent human beings must always remember that the soul must obtain a human form from after an evolution of many millions. So பல வருஷங்களுக்கு அப்புறமா வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ பிரபாத் வந்து ஒரு உதாரணம் தர்றாரு. என்ன உதாரணம், எக்ஸ்பர்ட் போட்மேன். ஸோ நமக்கு என்ன தெரியல, நமக்கு என்ன புரியல, நமக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு ஆச்சாரியன், ஒரு குருவுடைய நிலை. ஸோ நமக்கு வந்து எப்படி படகை ஓட்டிட்டு போறது தெரியல, நம்ம வாழ்க்கையை தத்தளிக்கிறது என்ன பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன வழி, ஒரு எக்ஸ்பர்ட் போட்மேன் கரெக்டான ஒரு இந்த மேலையும் கீழையும் போற அந்த வேவ்ல இருந்து அந்த அலைகள்ல வந்து கண்ணா அப்படின்னு அடிக்கும் போது கரெக்டா அது வந்து ஒரு ஆச்சாரியோட அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டா அதை பயன்படுத்தி நம்மள வந்து அவர் வெளியே கொண்டு வந்து. நீங்க வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோடைய மனசிக்ஷான ஒரு புக், ஃபண்டாஸ்டிக் புக். அந்த புக்ல வந்து 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன். அந்த ஸ்லோகத்துல வந்து அந்த குரு ஒரு நிலை என்ன அப்படின்னா வந்து கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணருக்காக அவங்க வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மஞ்சரிக்கெல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஒரு மஞ்சரி உபமஞ்சரி அதுக்கு கீழே ஏதாவது ஒரு லைன்ல இருக்கும். நம்ம குரு பரம்பரான்னு வரும்போது நம்மளுடைய ஆச்சாரியர் இப்ப நம்ம சம்பிரதாயத்துல நிறைய ஆச்சாரியர் இருக்காங்க. ஒரு ஆச்சாரியம் ஒரு மஞ்சரிக்கோ ஒரு கோபிக்கோ வந்து சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ நம்ம அந்த லைன்ல போகும்போது அதுக்கு தகுந்த போல பாவம், அதுக்கு தகுந்த போல நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூப நிலை, ஒரிஜினல் என்டிட்டி, நமக்குன்னு ஒரு 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 சேவை இருக்கும். ஓகே, ஒன்று பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்ல சமைக்கிறதா இருக்கலாம், இல்ல பூ கோக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு சேவை, கிளீன் பண்றதா இருக்கலாம், ஏதோ ஒரு சேவை பர்மனண்டா நமக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். ஓகே, அந்த ரோலை எப்படி என்ன பண்ணுவார்னா, அந்த அந்த ஜீவாத்மா வந்து அந்த அந்த சம்சார சமுதிரத்துல வந்து தத்தளிக்கும் போது ராதாகிருஷ்ணர் வந்து அந்த ஒரு போட் அனுப்புவாராம். அந்த போட்டு தான் ஆச்சாரியர். ஸோ வரும்போது நம்மளுடைய தலையில பிடிச்சி நம்மளை தூக்கி விடுவாங்க. சில பேர் எதுக்கு குடிமி வச்சிருக்காங்கன்னா அதான் காரணம். ஓகே, ஸோ நம்மளை வந்து எப்படியாவது நம்மளை தலை மேல தூக்கி விடுறதுக்கு வர்ற ஆச்சாரியார் தான் வந்து ரகுநாத கோஷ் சொல்லுவார். அந்த படகுல வரும்போது, ஸோ அந்த படகு வருமா, நம்ம அந்த படகு வரும்போது இந்த படகு சரியில்லை வேணாம் அப்படின்னு விட்டானா என்ன ஆகும், மழைதான் நம்ம அப்படியே திருப்பி தத்தளிச்சுன்னு இருக்க போறோம். ஸோ அந்த படகுல வந்து அந்த படகோட்டி வந்து நம்மளை அப்படி தூக்கி விடுவாங்க. அப்படி தூக்கி விடும்போது நமக்கு வந்து இந்த அந்த ரியலைசேஷன் வந்து அவர்கிட்ட முழுமையா தரங்க அடைஞ்சா போதும். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து வெளியே போயிடும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான் கடும் கூற்றுக்கு இறையன மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் அப்படிங்கிற மாதிரி மாறி அவ்வளவுதான் திருப்பி இதே மாதிரி உள்ள இந்த நாய்களை போன பூனைகள் போல மாட்டிட்டு அவ்வளவுதான் மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ வை இஸ் அ மேன் கிவன் அ பெட்டர் லைஃப் than the swine? எதுக்கு வந்து அடுத்த நிலை கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு நமக்கு வந்து மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ண ஜாஸ்தி கொடுத்துருக்குன்னா அதுக்குதான். அதை வந்து பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணாம அன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ் பசங்க எல்லாம் காலையில ஏஞ்சி பல் தேடா 10 மணி ஆச்சு பல் தேடா அப்படின்னா சில பசங்க சொல்லுவாங்களாம், ஏன்னா ஆடு மாடு இதெல்லாம் வந்து பல்ல தேய்க்குது, அதெல்லாம் அதோட பல்லெல்லாம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அப்படிதான் என்ன அர்த்தம், அவனுடைய இக்னரன்ஸ், அவனோட அறியாமை எந்த அளவுக்கு கீழே இருக்குன்னா அந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு ஆடு மாடு ஒரு நிலைக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைதான். அப்படிலாம் என்ன ஆகும்னா வேஸ்ட், வேஸ்டிங் தேர். ஓகே, பாலிஷ்டு அனிமல், பாலிஷ்டு அனிமல்ங்கிறார். பாலிஷ்டு அனிமல்னா வெளிப்புறமா பார்த்தா ஏதோ அப்படியே ரொம்ப உள்ள பார்த்தா ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு. பகவத்கீதையில படிச்சதுதான், தப்பான காரியங்கள் பண்ணா கீழே போயிடுவோம், மேல நல்ல காரியங்கள் பண்ணா மேல So the words which indicate the spiritually advanced Brahmana and Srimad indicates a Vaishya. So நமக்கிட்ட கொடுக்கப்படும் சில இடத்துல நல்ல ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு ஆசிரமத்துல வர்ணத்துல பறக்கும்போது அதை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கும்போது அதை பயன்படுத்திட்டு நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷன் ஆத்ம சாட்சாகாரம் அடையும் போது அந்த வாழ்க்கை வந்து பூர்ணமா தரும். ஈவன் if a fallen candidate is given a chance to take the responsibility, one can hardly imagine this. ஸோ நம்ம மறுபடியும் அதை பறக்கும்போது கண்டிப்பாக, ஸோ இன்னைக்கு யாராவது நல்ல ஒரு சமுதாயத்துல பண்றாங்கன்னா கண்டிப்பா அவனுக்கு நல்ல கர்மாக்கள் இருக்கும், நல்ல இருக்கும், அது டவுட்டே கிடையாது. ஆனா அதை வந்து சரிவர திருப்பியும் பயன்படுத்திக்கும் போதுதான் அது வந்து முழுமை அடையும். இல்ல எனக்கு நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்கு, அதை நான் வந்து என்னுடைய புலனின்பதற்காக நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா முடிச்சது, அது வேஸ்ட். யூ டோட்டலி வேஸ்டட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த தாமசம், அந்த சம்னா இது உள்ள போய் மாட்டிடும். The conclusion is that as human beings we are meant not only for economic problems. சும்மா சமுதாயத்துல வந்து நம்ம இதை பொருளாதார ரீதியா வந்து இது பண்ற விஷயங்கள் மட்டும் கிடையாது. என்டையர் பௌதிக சமாச்சாரத்துல இருந்து பௌதிகமா இருக்கிற எல்லா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா இந்த பகவானுடைய கைங்கரியம், பகவானுடைய சேவை பண்ணும் போதுதான் வெளியே வர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த ஜீவாத்மா வந்து சேவை செய்யும். ஸோ we have a social responsibility also. நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அதை போய் பார்த்து அதை வந்து சரி செய்ய வேண்டியதும் நம்மளுடைய கடமை. ஸோ அதனால வந்து எங்கேயோ ஏதோ நடக்குது அப்படிங்கிறது உட்கார கான்செப்டும் கிடையாது. நம்ம போய் அதை செய்யணும். ஆனால் செய்யும் போது அதை வந்து என்ன புத்தியை பயன்படுத்தி அது என்ன பண்ணுமோ அதை தான் கரெக்டாக பண்ணும்போது அந்த 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 முழுமை, அந்த பூர்ணத்துவம் கிடைக்கும். சரியா? இந்த தேர்ட் ஸ்லோகையில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சோம்? சரி, இப்போ 3 ஸ்லோகம் 4 பார்த்துருக்கோம். யாராவது சம்மரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் எடுத்து 4 ஸ்லோகத்துடைய
1 2 3 4 இதுல இருந்து ஆரம்பிச்சோம், இப்படி பார்த்தோம், இதை பார்த்தோம், இதுதான் இது வரைக்கும் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது யாராவது சொல்லுங்க. 4 ஸ்லோகம் சேர்த்து ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நீங்க ஒருத்தங்க மீனாட்சி சொல்லுங்க. இல்ல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றோம் பிரபு. என்ன 2 பேர் அதனால வாய்ஸ் ஒண்ணு சொல்லுங்க, யாராவது பாயிண்ட் ஆட் பண்ணுங்க, அப்பதான் அது ஃப்ளோ தெரியும். ஓகே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து பகவான் பூர்ணமானவர். அவர்கிட்ட இருந்து எல்லா லோகங்களும் வந்து வந்தாலும் அவர்கிட்ட இருந்து எதுவும் குறையில. சோ அத வந்து பகவான் பூர்ணமானவர்ன்றத வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்னகேஷன் பிரேயர்ஸ்ல வந்து நம்ம அத பார்த்தோம். செகண்ட்ல வந்து அதுக்கப்புறம் மந்திரம் 1 ஈஷா வாஷ்யம். அதுல வந்து நான் என்ன சொன்னாருன்னா வந்து நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க அந்த இதை மட்டும் பங்கை மட்டும் தான் நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவா வரக்கூடியதை வந்து நம்ம ஏத்துக்க கூடாது அப்படின்றது அதை பார்த்தோம். ஏன்னா எல்லாமே வந்து பகவானால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே அவர் சொல்லிட்டாரு, பகவான் பூர்ணமானவர், அவர்கிட்ட இருந்து எல்லாமே வருது. சோ அவர்கிட்ட இருந்து வர்றதுல வந்து நமக்கு எது அளிக்கப்பட்டிருக்கும், நம்மளோட குவாட்டா என்னவோ அதை மட்டும் நம்ம ஏத்துக்கணும், எக்ஸ்ட்ராவா நம்ம எடுத்துக்க கூடாதுன்றது மந்திரம் 1ல பார்த்தோம். மந்திரம் 2ல வந்து கர்ம யோகத்தை பத்தி பார்த்தோம். எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய என்ன வேலை செஞ்சாலும் வந்து அதுல வந்து பகவானை சென்டர்ல வைக்கணும், பகவானுக்காக நான் இந்த வேலையை செய்யறேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் அதை பார்த்தோம். நம்ம அந்த மாதிரி பண்ணலன்னா நம்ம வந்து அந்த கர்ம வினைகளுக்கு ஆளாக்கப்படுவோம். திருப்பி அந்த பர்த் டெத் ஓல்டேஜ் டிசீஸ் இந்த சர்க்கிள்குள்ளார வருவோம் அப்படின்றத செகண்ட் ஸ்லோகால பார்த்தோம். தேர்டு ஸ்லோகால வந்து ஆத்மாவை பத்தி பார்த்தோம். எப்படி நம்ம ஒரு ஆத்மா வந்து நித்தியமானது, அத வந்து நம்ம எப்படி கொன்னுடுவோம்னா, நம்ம எப்ப அறியாமையில வரோமோ, பகவானை புரிஞ்சிக்காம தன்னுணர்வு செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாம் ஆகாம இருந்தோம்னா, இந்த 2 ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி பகவானை வந்து பூர்ணம்ன்றத புரிஞ்சிக்காம நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்காம இதெல்லாம் பண்ணிட்டே வந்தோம்னா, அப்ப நம்ம வந்து ஆத்மாவே வந்து அந்த அறியாமையினால அதை கொன்னுட்டு நம்ம வந்து லோயர் பிளானட்ரிக்குள்ளார போயிடுவோம். அத வந்து பார்த்தோம் 3ல. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது எக்ஸ்ட்ரா? வேற யாராவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. அவ்வளவுதானா? அந்த இன்சூரன்ஸ் போட்டது நானு. சரி. So இந்த செகண்ட் வேர்ஸ்ல வந்து இந்த வேர்ட்ஸ் நம்பர் 2ல பற்றி ஒன் பாயிண்ட் இஸ் லைக் இஃப் வி கண்டினியூ டு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் தட் எப்படி வந்து நம்மளோட கோட்டா மாத்திரம் எடுத்துட்டு நம்மளோட தேவைகளுக்கானது மாத்திரம் பண்ணி அதே மாதிரி பண்ணானா then we can continue to work. We work like that, then only we will not be bound by the karma. I think that point is. Yes, we are bounded by the karma. We have to perform our karma. We are not going to run away from our karma. We have to do it, but we have to do it judiciously. We have to do it. Yes, judiciously. Okay. Where are you? ஹரே கிருஷ்ணா பிரபு. இது எல்லா ஸ்லோகமுமே சொல்லலாமா பிரபு? சொல்லுங்க. நம்ம ஹரே கிருஷ்ணா பிரபு. இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து இன்னைக்கு இந்த 3-4 ஸ்லோகாவிலையும் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஈசாவாசியம் விதம் சர்வம் எல்லாமே பகவானோடது. பகவான் கொடுக்கப்பட்டது வந்து இந்த மனித மனித பிறவி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து திரும்பவும் பகவானை அடையிறதுக்கு இதை வந்து பகவானால கொடுக்கப்பட்ட இந்த பூர்ணத்துவம் வாய்ந்த இந்த இதை வந்து பயன்படுத்தி பகவானை திரும்ப அடையிறதுக்கு நம்ம வந்து கர்ம வினையை செய்யணும். முடிஞ்சு நம்ம புலனின்பத்திற்காக எதையும் செய்யக்கூடாது. காம குரோத லோபம் அது மாதிரி அதுக்கு புலனின்பத்துக்காக செஞ்சு திரும்ப வந்து கீழே போயிடக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு பூர்ணத்துவத்தை கம்ப்ளீட்டா பண்றதுக்கு பகவானுக்கு சேவை செய்யணும் பிரபு. வெரி குட். ஓகே ஓகே. சம்மரி. வெரி நைஸ். நான் சொல்றேன் பிரபு. சொல்லுங்க. அதாவது பிரார்த்தனையில வந்து பகவான் வந்து பரிபூர்ணமானவர், தத்துவமானவர். அந்த பரிபூர்ணத்திடமிருந்து எதெல்லாம் உருவாருதோ அவையும் பரிபூர்ணமானது. அந்த அவர் சச்சிதானந்த விக்கிரகம், அவருக்கு உருவம் உண்டு. அவர் உருவம் இல்லாம இருந்தாருனாக்க படைப்புகளை
கூட ஏதாவது ஒரு வகையில குறைந்தவராக இருந்தாலும் அவர் பூர்ணமானவராக இருக்க முடியாது. அதனால அவருக்கு உருவம் உண்டுன்றாங்க. இந்த பௌதிக பிரபஞ்சம் 24 மூலக்கூறுகளால தற்காலிக தோற்றம். இந்த பிரபஞ்சத்தை தக்க வைக்க வந்து பராமரிக்கவும் எல்லாத்தையும் உருவாக்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்காலிகமானது இது. அது வந்து அதனுடைய கால அளவு சுயமா செயல்படுறது. அந்த கால அளவு வந்து பரிபூர்ணத்துல சக்தியால தான் வகுக்கப்பட்டுள்ளது. அந்த கால அளவும் பரிபூர்ணத்தின் சக்தியால வகுக்கப்பட்டுள்ளது. அந்த அட்டவணை நிறைவு முடிஞ்சதும் இந்த தற்காலிக தோற்றம் அழிக்கப்படும். உதாரணம், உடல்ல வந்து கைகள் இருக்கு, அது வந்து உபயோகப்படுறது, அது துண்டிக்கப்பட்டா அது வெறும் மரக்கட்டைக்கு சமம். அது மாதிரி பரிபூர்ணத்திலிருந்து அம்சமான ஜீவன்கள் வந்து பூர்ணத்திடமிருந்து துண்டிக்கப்பட்டாக்க பூர்ணத்தின் மாய தோற்றம் அவங்களை வந்து முழுமையா திருப்திப்படுத்த முடியாது. மந்திரம் ஒண்ணுல பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன அசையாதன எல்லாமே உணவுதல் கடவுள கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒருத்தர் வந்து தனக்கு அவசியமானதை மட்டும் எடுத்துக்கணும், தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ளது மட்டும் எடுத்துக்கணும், மற்றவருக்கு சொந்தமானதை நிராகரிக்கணும். மனிதன் வந்து 4 குறைபாடு உடையவன். அவன் வந்து நிச்சயம் தவறிக்கக்கூடியவன், மாயைக்கு உட்பட்டவன், மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவன், அவனுடைய புலன்கள் பக்குவம் இல்லாதது. அத வந்து அப்புறம் அபராபிரகிருதி பராபிரகிருதி. அபராபிரகிருதியின் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். பராபிரகிருதி உயிர் சக்தியான ஜீவன்கள். நெருப்பு வந்து வெப்பம் ஒளி மூலம் சக்தியை பரப்புற மாதிரி பகவான் தன்னோட சக்தியை பல்வேறு வழிகளை பரப்புறாரு. அப்புறம் மந்திரம் 2ல வந்து அதேதான் சொல்லிட்டாரு. மந்திரம் 3ல சுரர் அசுரர், அதாவது பொறுப்புகள் உணர்ந்து செயல்படுகிற சுரர், அரசியம் செய்பவர்கள் வந்து அசுரர். ஆத்மாவை கொள்பவன் ஆத்மாவை கொள்பவன், அதாவது நம்ம மனித பிறவி எடுத்து பகவானுக்காக எதையும் செய்யாம நமக்கு நம்மோட புலன்பதுக்காக செய்யறது வந்து ஆத்மாவை கொள்றதுக்கு சமானம் அப்படிங்கிறது. அதான் பிரபுஜி. வெரி நைஸ் பிரபுஜி. ஓகே, குட் நோட்ஸ் நல்லா எடுத்துருக்கீங்க. வெரி குட். ஓகே, குட். ஸோ நீங்க கண்டினியூஷனா அப்படி போகும்போது ஸ்லோகத்தோட ஸ்லோகம் நீங்க வந்து ரிலேட்டிவ் வேவை பார்த்துட்டே போகிறதும், அதுக்கப்புறமா இதே தான் நீங்க அதுக்கு தான் வந்து நீங்க ஒரு வாட்டி படிக்கும்போது பகவத்கீதை ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த 18 ஸ்லோகம் உங்களுக்கு வந்து கிளீனா புரிஞ்சு. சரிங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஐ திங்க் இன்னைக்கு இதோட நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நான் அடுத்த சாட்டர்டே சண்டே ஐ திங்க் 4, 5, 6, 7 டார்கெட் பண்ணலாம். சரியா? ஸோ முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த வீக் டேல என்னைக்காவது ஒரு நாள் எல்லா 4th, 5th, 6th, 7th முடிஞ்சா 4 ஸ்லோகம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பூர்வ சுவாத்தியாயம் முன்னாடியே படிச்சு வச்சுருங்க. ஸோ தட் நம்ம வந்து அந்த கான்செப்ட் குள்ள படிக்க போகும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். சரிங்களா? ஓகே பிரபு, இந்த ஸ்லோகத்துல இதுல எந்த ஸ்லோகம் பிரபு பைஹார்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்ட் இது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்ன்றது? முதல் 2 ஸ்லோகம், பூர்ணபத ஸ்லோகமும் ஈஷாவாஸ்யம் ஸ்லோகமும். 2 அது மீனிங்ஸ் ஃபுல்லாவுமா பிரபு? மீனிங் முடிஞ்சா சொல்லுங்க. முடிஞ்சா சொல்ல நல்லது. இல்ல மீனிங் வந்து உங்களால ஸ்லோகம் சொல்லிட்டு உங்களால அந்த மீனிங் அவரோட கான்செப்ட் என்னங்கிற சொன்னா கூட போதும். இதுதான் வேர்ட் பை வேர்டு கரெக்டா சொல்ல முடியாட்டியும் அது என்ன கான்செப்ட்னு சொன்னா கூட. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், செகண்ட் ஸ்லோகம். ஓகே. என்னைக்கு பிரபுஜி லாஸ்ட் டேட்? அதுக்கு ஏதாவது டெட்லைன் இருக்கா பிரபுஜி? இந்த யூனிட் இப்போ முடிக்கும் போது, அதாவது இப்போ இன்னும் ஒரு 3-4 வாரம் இருக்கு. அதுக்குள்ள ட்ரை பண்ணுங்க. சரி பிரபுஜி. அதாவது இது பிரார்த்தனா ஸ்லோகம் வேண்டாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் மாத்திரமா? பிரார்த்தனா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். பிரார்த்தனா அண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.